நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரலேற்ற மக்களின் குரல் வியூகம் டிவியின் முற்றத்து மல்லிகை சிறப்பு நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய முற்றத்து மல்லிகை சிறப்பு நிகழ்ச்சியிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒரு பெண் ஆளுமை இப்போது ஆஸ்திரேலியாவில் வசித்தாலும் எமது மண்ணின் உணர்வுகளோடு எமது மண்ணின் உணர்வுகளை தாங்கி இருக்கின்ற ஒரு பெண் ஆளுமையை அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக எமது கிழக்கு மாகாணத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு அரசியல்வாதி, கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல இலங்கையில் ஒரு புகழ் பூத்த ஒரு அரசியல்வாதி, சேவைகளின் செம்மலாக இருந்தவர், ஒரு அபிவிருத்தியின் ஒரு கதாநாயகனாக மக்கள் மத்தியில் என்றும் நிலைத்திருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்மையிலே காலமான மர்ஹூம் மன்சூர் அவர்களின் ஒரு புதல்வி, அதுபோல கல்முனை மண்ணின் மகள், மருதூர் மண்ணின் மருமகள், இப்படியாக பல மகுடங்களோடு இருக்கின்ற ஒரு சட்டத்தரணியாக ஆஸ்திரேலியாவிலே இப்போது புலம்பெயர்ந்து ஒரு குடிவரவு சட்ட நிபுணராகவும் இருக்கின்ற மரியம் மன்சூர் நலிம்டின் அவர்கள் தான் இன்று முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சியாக நறுமணம் வீசுவதற்காக உங்கள் உணர்வுகளோடு கலந்து கொள்வதற்காக வருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமாக இருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ் நலமாக இருக்கிறேன். குறிப்பாக இன்று எமது அதிதியோடு நீங்களும் உங்களது கேள்விகள், கருத்துக்கள், அதுபோல வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதுபோல சுருக்கமாக உங்களது கேள்விகளும் அமையட்டும் என்ற விடயத்தோடு இன்று நாங்கள் குறிப்பாக ஏஆர் மன்சூர் என்கின்ற மர்ஹூம் ஏஆர் மன்சூர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையின் ஒரு புதல்வியாக இருக்கின்றீர்கள். குறிப்பாக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் தேவையில்லை, இருந்தபோதும் நீங்கள் எங்கே கற்றீர்கள், அவங்களுடைய இளமை கால ஞாபகங்கள், இந்த ஊர் ஞாபகங்களை சொல்லுங்கள். ஆமாம், நான் பிறந்தது கொழும்பில் தான் என்றாலும் வளர்ந்தது கல்முனை மண்ணில் தான். எனது ஆரம்ப கல்லூரியை கல்முனை ஃபாத்திமா கான்வென்ட்டில் தான் ஆரம்பித்து 5ஆம் வகுப்பு வரை அங்குதான் படித்தேன். அதன் பின்பு கொழும்பு முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் எனது A-level வரைக்குமான படிப்பு சென்றது. அங்கிருந்து பின்பு சட்டக்கல்லூரி, அதன் பின்பு வெளிநாடு என்று வாழ்க்கை போய்விட்டது. சட்டக்கல்லூரியில் 1994ஆம் ஆண்டு இணைந்து 4 வருட படிப்பை முடித்து என்ரோல் ஆகி ஒரு 2-3 வருடங்கள் நான் கொழும்பிலே இக்ராம் முகமது பிரசிடென்ட் கவுன்சிலுடனும் மற்றும் வேறு சில ரஞ்சித் பெர்னாண்டோ என்கின்ற கிரிமினல் லாயருடனும் பணிபுரிந்து விட்டு பிறகு திருமணம் முடித்து லண்டன், பிறகு குவைத், ஆஸ்திரேலியா என்று வாழ்க்கை சென்று விட்டது. இந்த ஏஆர் மன்சூர் என்கின்ற எமது சேவைகளின் செம்மல், எமது கல்முனை மாநகரத்தை ஒரு செதுக்கி ஒரு சிற்பியாக அவரும் இருக்கின்றார். குறிப்பாக அவரது மகளாக அவர் ஒரு அரசியல் வாழ்க்கையில் இருந்தபோது, நீங்கள் அவர் தந்தையாக ஒரு அரசியல்வாதியாக இருந்தபோது நீங்கள் ஒரு மகளாக இழந்த விடயங்கள் அல்லது அவருடையதான நினைவுகள் பற்றி சொல்லுங்கள். எனது தந்தையின் நினைவு வந்தாலே எனது கண்களில் கண்ணீர் வந்துவிடும். அப்படியான ஒரு தந்தையாக அவர் இருந்திருக்கின்றார் எனக்கு. ஆனால் அவர் எனது தந்தை என்று நான் அவரை பார்த்ததை விட ஒரு அரசியல்வாதியாக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக பார்த்த நாட்கள் தான் அதிகம். ஏனென்றால் நான் பிறக்கும் பொழுதே அவர் அரசியலுக்குள் நுழைந்து விட்டார். அதன் பிறகு அவரது அரசியல் வாழ்க்கை முழுக்க பொதுமக்களுடனும் அரசியல் சம்பந்தமான விடயங்களிலுமே சென்று விட்டனர். இப்போது இருக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் நிலைமை எப்படி இருக்கின்றது என்று எனக்கு உண்மையில் தெரியாது. ஆனால் உண்மையில் அப்போதைய அந்த காலத்திலே, எனது தந்தை அரசியல் காலத்திலே, அரசியல் வேறு, பர்சனல் லைஃப் வேறு என்று ஒன்று இருக்கவில்லை. ஏனென்றால் அரசியல் தான் அவரது வாழ்க்கை. அதற்கே நாங்களும் பழகிவிட்டோம். எங்களது வீட்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள், காலையில் இருந்து இரவு வரை மக்கள் வெள்ளமாகத்தான் இருக்கும். கல்முனை வீடு, எந்த நேரமும் கதவு திறந்து, அங்கு தேர்ஸ் நோ பிரைவசி. படுக்கை அறை, சாப்பாட்டறை, எல்லா அறைக்குள்ளும் மக்கள் தான் இருப்பார்கள். நாங்கள் கொழும்பில் MLC-யில் படித்துவிட்டு வீட்டிற்கு வந்தால் எனது தந்தையை பார்ப்பதற்காக வேண்டி மணிக்கால கணக்கில் நான் காத்திருப்பேன். எனது தாயிடம் கேட்பேன். தாய் எனது தந்தைக்கு ஒரு கால் எடுப்பார், அதுவும் ஆஃபீஸுக்குள் தந்தை இருப்பார், எங்களால் பேச முடியாது. தாய் ஃபோன் எடுத்து மகள் காத்து கொண்டிருக்கிறா, பேசணும், மகள் இருக்க சொல்லுங்க, நான் இரவு சாப்பாட்டு டைம் பேசுகிறேன். 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி என்று காத்து கொண்டிருப்பேன். தந்தையும் ஆஃபீஸும் மக்களும் வரமாட்டார். அதன் பின் தூங்க சென்று விடுவேன். காலையில் எழுந்து எங்கே என்று கேட்டால் சுபகுக்கே தந்தை வலிக்கிட்டு கொழும்பு போய்விட்டார். பாராளுமன்றம், கமிட்டி மீட்டிங், கேபினட் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி பல நாட்கள் உண்மையில் தந்தை எனது வாழ்க்கையில் அந்த அரசியலில் இருந்த காலத்தில்
பங்கெடுக்கவில்லை என்றுதான் நான் கூற வேண்டும். அது அவரது பிழை அல்ல. அரசியலில் அப்படி அவர் பிணைந்திருந்தார். அரசியலுக்கு தனி அர்ப்பணித்திருந்தார். அந்த பொழுதுகளிலே உங்களுக்கு தந்தை மீது ஒரு கோபம், ஒரு சின்ன கோபம், ஒரு ஊடல் வந்ததுண்டு நிறையவே. இப்ப இருக்கு மெச்சூரிட்டி அப்போது என்னிடம் இல்லை. அவரை ஒரு மினிஸ்டர் அப்படியெல்லாம் நான் பார்க்கவும் இல்லை. எனது தந்தை எனது நல்லது கெட்டது துக்கம் சந்தோஷங்களில் பங்கு கொள்ள வேண்டும். நான் ஸ்கூலில் இருந்து ரிப்போர்ட்டை கொண்டு வந்து எனது தந்தையிடம் காட்டி மகள வேண்டும். அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனக்கு மாத்திரமல்ல, எனது மூத்த சகோதரி, எனது சகோதரர் ரஹ்மத் மன்சூர், நாங்கள் அனைவருமே எங்களுக்கு அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் பரக்கத்தினால் எனது தாய், இவ்வளவுதான் எனது தந்தையின் அரசியலில் தோளோடு தோள் நின்று அரசியல் பணி புரிந்தாலும் தனது தாய் என்ற வகையில் எங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் அங்கே இருந்திருக்கின்றார். எங்களது கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, எனது சட்டக்கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றிலுமே எனது தாயின் பங்களிப்பு தான் அங்கு அதிகம். அடிக்கடி எனது தாய் சொல்லுவார், தந்தையை நான் பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன், ஸோ உங்களது வாழ்க்கையில் நான் தான் இருக்கின்றேன் என்று. உங்களுக்கு தெரியாது, சட்டக்கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது இரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் எனது தாய் என்னுடன் முழித்திருப்பார். ஆனால் எனது தந்தைக்கு தெரியாது. சொல்லப்போனால் நான் சட்டக்கல்லூரி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி அதில் எடுபட்டு விட்டேன் என்ற விஷயம் கூட லா காலேஜ் பிரின்சிபல் ஃபோன் பண்ணி டெடாவிடம் சொன்ன போதுதான் எனது தந்தைக்கு தெரியும். அவர் கேட்டுக்கார், ஏன் விஷ் பண்ணுகிறீர்கள்? இல்லை, உங்களது மகள் தேர்வு பெற்று எடுபட்டு விட்டார். எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி மம்மியிடம் கேட்டார். அந்த அளவுக்கு அவர் அரசியல் தான் அவரது வாழ்க்கை. முழு நேரம் காலையில் இருந்து இரவு அவருடைய அப்போது இருந்தவர்களை நீங்க பார்த்தால் தெரியும். இப்ப அண்மையில் கூட நான் இப்ப ஃபேஸ்புக் மூலம் நிறைய நமது அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் ஹாலிடே போவது, குடும்பங்களுடன் விடுமுறை போவது, போட்டோக்கள் எல்லாம் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல விடயம். ஆனால் என் மனதுக்குள்ள ஒரு ஏக்கம், இப்படி எல்லாம் எங்களுக்கு நடக்கவில்லையே எங்களது தந்தையுடன். அவரிடம் போன பயணங்கள் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால், அவர் எங்களை தூர பயணம் கூட்டி போவது, பிரேமதாசாவின் கமுதாவ என்ற ஒரு திட்டம் நடக்கும். வாங்க மகள் எல்லாருமா சேர்ந்து போவோம் என்று நாங்கள் போவோம். அங்கே எங்களை ஹோட்டலில் வைத்துவிட்டு கமுதாவ வேலை பார்க்க போய்விடுவார். அதே போன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிரேமதாசாவின் நடமாடும் சேவை, அதற்கும் என்னை கூட்டி செல்வார். நாங்கள் உள்ளே இருப்போம், மக்களுடன் நடமாடும் சேவையில் ஈடுபட்டு வருவார். அந்த அளவுக்கு தன்னை அரசியலில் அர்ப்பணித்திருந்த ஒருவர் அவர். தந்தை என்ற வகையில் அவரை மிகவும் அந்த நேரத்தில் நான் இழந்திருக்கிறேன். அவருடன் நேரம் கிடைக்க எங்களுக்கு முற்பட்டது எப்போதென்றால், அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டிற்குள் அவர் முடக்கப்பட்ட பின்பு. அப்பொழுது நான் திருமணமாகி எனக்கு பிள்ளைகள் எல்லாம் பெற்றுவிட்டேன், செட்டில். அதற்கு பிறகுதான் அவருடன் மனம் விட்டு பேசி அவர் எங்களோட நேரம் ஒதுக்கி எல்லாம் நடந்தது. நிச்சயமாக ஏஆர் மன்சூர் அவர்கள், மர்ஹூம் ஏஆர் மன்சூர் அவர்கள் சேவைகளின் செம்மலாக இருந்தவர். இந்த கல்முனை மாநகரத்தை இந்த பிரதேசங்களிலே பல்வேறு வேறுபாடுகளில் இருந்து அபிவிருத்திகளால் அலங்கரித்த ஒருவர். இன்றும் பலரது வீடுகளிலே நீங்கள் ஒரு மகளாக அந்த இயக்கங்கள் அப்போது துணித்தாலும் இப்போது பல மகள்கள், பல புதல்வர்கள் உங்களது தந்தைக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தந்தையின் புகழ் பாடுகிற, தந்தையின் நினைவுகளை சுமக்கிற பல்வேறு வடிவங்கள் எமது கல்முனை மண்ணிலே, எமது சாய்ந்தமருது மண்ணிலே, இந்த கிழக்கு மாகாணம் பூராகவும் நாடெங்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு இப்போது அந்த ஏஆர் மன்சூர் என்கின்ற அந்த விருட்சத்தை எல்லோர் மத்தியிலும் எடுத்து இருக்கிறது. விஷயமாக அண்மையிலே நீங்கள் ஏஆர் மன்சூர் அவர்கள், குறிப்பாக உங்களது தந்தையார் சேவைகளின் செம்மல் கௌரவ ஏஆர் மன்சூர் அவர்களது பேரிலே மன்சூர் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு விடயத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள். இது பற்றி, இதன் நோக்கம், இதன் உள்வாங்கப்படுகின்ற விடயங்கள் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ஏஆர் மன்சூர் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது அண்மை காலமாகத்தான். அதில் மிக குறுகிய காலத்தில் தான் நான் அதனை ஆரம்பித்தேன். ஒரு மெல்பர்னில் இருக்கும் போது எனக்கு அந்த ஐடியா வந்தது. ஏனென்றால் எனது தந்தை, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், பல சேவைகள் நமது பிராந்தியத்துக்கு செய்திருக்கின்றார். ஆனால் அவர் செய்த சேவைகள் என்னவென்று உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு தெரியாது. பிள்ளைகளாகிய எங்களுக்கு அவர் செய்த சேவைகள் தெரியாது. ஏனென்றால் எனது தந்தையிடம் அந்த பழக்கம் இருக்கவில்லை. தான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று ஒருபோதும் சொல்லி காட்ட ஒருபோதும் இல்லை. எங்களுடன் வீட்டில் ஓய்வான நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கிய பின்புதான் அவருடன் இருந்து பேசவே எங்களுக்கு நேரம் கிடைத்தது. அப்படியான ஓய்வு வேலைகளில் கூட என்னையும் அவரது பிள்ளைகள் எல்லாம் வைத்து பேசும் பொழுது கூட அவர் செய்த சேவைகளை ஒருபோதும் எங்களுக்கு சொன்னதில்லை. செய்யாதவைகளைத்தான் சொல்லுவார். மகள், எனக்கு அப்படி ஒரு கற்பனை இருந்தது, இப்படி ஒரு கற்பனை இருந்தது, இது செய்திருக்கலாம், அது செய்திருக்கலாம், என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது. அல்லாஹ் அந்த ரப்பு
நாடினால் நான் நிச்சயமாக செய்வேன், அல்லது நீங்களாவது அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு அவர் சொல்ல கேட்டு 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 அவர் என்னென்ன செய்யவில்லையோ அவை அனைத்தும் எங்கள் மனதிலே உள்ளன. செய்தவைகள் தெரியாது, உண்மையில் அவர் செய்தவைகள் என்னவென்று அவரை பற்றி இப்ப பல ஆக்கங்கள் வெளிவருகின்றன. நிறைய பேர் எழுதுகிறார்கள். அதனை பார்த்து தான் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம், முக்கியமாக நான் தெரிந்து கொள்கிறேன். ஆனால் அவர் செய்யாதவைகள் அவர் வாயாலே வந்துள்ளன. அவையெல்லாம் பாரிய பெரிய பெரிய திட்டங்கள். உண்மையை சொல்ல போனால் எவ்வளவு தூரம் என்னால் நிறைவேற்ற முடியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்களால் முடிந்த அளவு நிறைவேற்றுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஏஆர் மன்சூர் ஃபவுண்டேஷன். குறிப்பாக மர்ஹூம் ஏஆர் மன்சூர் அவர்கள் விட்டு சென்ற விடயங்களை ஒரு தொட்டு சென்று அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சேவைகளை செய்வதற்காக இந்த ஏஆர் மன்சூர் மக்களுக்காக கண்ட கனவு, பல கனவுகள் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டன. எங்களால் முடிந்தவரை அவற்றை நிறைவு செய்ய இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவி செய்ய வேண்டும். ஏஆர் மன்சூர் அவர்கள் உங்களது தந்தையார் ஓய்வு பெற்றதன் பின்னாலும் மக்களுக்காக பல்வேறு பணிகளை, குறிப்பாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலே அவருடைய பங்களிப்பு மிக கனதியாக இருக்கிறது. அது தொடர்பாக ஏதாவது? ஆமாம், அவர் அரசியலிருந்து ஓய்வு பெற்றது உடல் ரீதியாகத்தான், உள ரீதியாக அல்ல. உள ரீதியாக எந்த நேரமும் 24 மணித்தியாலமும் அரசியல், எனது மக்கள் எனது மண் என்று கொண்டுதான் அவர் இருந்தார். எப்பொழுதும் அதே நினைவாகத்தான் இருந்தார். எனது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையிலே தான் இருந்தார். உங்களுக்கு தெரியாது, நான் குவைத்திலே சில வருடங்கள், 5 வருடங்கள் எனது கணவருடன் இருந்தேன். கணவர் வேலை நிமித்தமாக நான் போன போது நானும் இலங்கை ஹை கமிஷனிலே என்னையும் அங்கு பணிபுரிய அழைத்து அங்கே லேபர் செக்ஷனிலே லாயராக பணிபுரிந்தேன். எனது தந்தை இருக்கும் போதல்ல, தந்தை ஒரு போதும் குடும்பத்துக்கு உதவி புரிபவர் அல்ல. அவர் வந்த பின்பு நாங்கள் போனது கூட அவருக்கு தெரியாது. என்னுடைய தாய் சொல்லித்தான் அவருக்கு தெரியும். அப்போது அதன் பிறகு எங்களை பார்க்க வருவார். பார்க்க வந்த நேரமெல்லாம் அவரை எங்களுடன் இருக்கும்படி எவ்வளவோ வற்புறுத்தினேன். இனி ஓய்வு பெற்று விட்டீர்கள், எங்களுடன் இருங்கள், நீங்கள் இலங்கைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கவே மாட்டார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு லா ஃபார்ம், இன்டர்நேஷனல் ஒரு லா ஃபார்ம், அமெரிக்கன் குவைட் கொலபரேஷன்ல இருக்கும் ஒரு லா ஃபார்ம். எனது தந்தையை சந்தித்த போது அவரது குணாதிசயங்கள், அவரது எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாவற்றையும் பார்த்து என்னை அழைத்து சொன்னார்கள், உனது தந்தை எங்களது கம்பெனி லா ஃபர்முக்கு ஒரு கன்சல்டனாக வந்தால் அவர் எங்களுக்கு ஒரு அசெட், ஒரு சொத்து. அவர் வேண்டிய காசை அவர் எங்களது எம்ப்ளாயி அல்ல, ஒரு கன்சல்டன்ட். விரும்பின நேரம் வேலைக்கு வரட்டும் போகட்டும், அவர் கேட்கும் கமிஷனை கொடுக்கின்றோம், சம்பளத்தை கொடுக்கின்றோம். அப்படி அந்த வேலையை அவர் ஏற்றிருந்தால் இலங்கையில் பெரும் ஒரு செல்வந்தர்களில் ஒருவராக ஆகியிருப்பார். ஆனால் அதனை அவரிடம் எடுத்துரைத்த போது அந்த அமெரிக்கன் அந்த கம்பெனியின் மேனேஜர், அவரோட சிஇஓ பேசினார். பேசிவிட்டு தந்தை வரும் பொழுது சொன்னார், சி எனக்கு இலங்கையில் எவ்வளோ வேலை இருக்கு, நான் இந்த மக்களுக்கு அரசியலில் இல்லை, அவர் ஓய்வு பெற்று விட்டார், மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கு. மகள் உங்களால ஏழுமெண்டா அவங்கள பிடிச்சி நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யலும்டா செஞ்சுலாங்க. அந்த நேரத்தில் நான் எடுத்துக்கொண்டு அந்த செய்தியை அவரிடம் போனேன், அந்த லாயரிடம், அமெரிக்கன் லாயரிடம். அவன் சொன்னான், மரியம் we are here to do business, not to do service. தந்தையிடம் சொல்லிவிடு, சாப்டர் க்ளோஸ், முடியாச்சு. நான் மிகவும் மன வருத்தப்பட்டேன். ஏடா நீங்க அதை பதவி எடுத்திருந்தா எங்களோட இருந்திருக்கலாம், நல்ல ரிலாக்ஸ் பேர புள்ளியோட விளையாடுற, உங்களுக்கு என்ன குறையும், பொருளாதார ரீதியாகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று. இல்லை, நான் இலங்கை போக வேண்டும், எனக்கு அங்கே நிறைய வேலைகள் என்ற மக்களுக்காக நான் செய்ய வேண்டும். அது ஒன்றுதான் அவரது இது. அப்போதும் அவரை விடுமுறைக்கு வந்த பொழுதும் அந்த ஜக்காத் ஹவுஸ், அந்த ஹவுஸ் இருக்கிற எல்லா குவைத் நிறுவனங்களுக்கும் ஏறி இறங்குவார். அவர் குவைட் அம்பாசடராக இருந்தார், உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் அவர்கள் நிறைய வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார்கள் அவருக்கு. ஆனால் அதில் அநேகமான செலவை செய்யப்பட்டது, சில விதமான உதவிகள் செய்யப்படவில்லை. அவற்றை செய்தெடுக்க வேண்டும் என்பதற்காக படிப்படியாக அவர் ஏறி இறங்குவார். ஆனால் அந்த நேரம் அவரிடம் இந்த பதவியும் இருக்கவில்லை, அம்பாசடர் கூட அவர் இல்லை. அதனால் அவர்களும் அதனை கண்டுகொள்ளவில்லை. பிறகு இலங்கைக்கு திரும்பி வந்து விட்டார். நான் அவருடன், எனது தந்தையுடன் சண்டை பிடித்தேன் ஒரு முறை. அதை நினைத்து நான் இப்பொழுதும் மனம் மறந்துகிறேன். இந்த விடயத்துக்காக என்னென்றால், நீங்கள் எங்களுடன் இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு எந்த நேரமும் இலங்கைக்கு தான் போகணும், அரசியலும் உங்களுக்கு மக்களும் தான், உங்களோட சொந்த மக்கள் மீது உங்களுக்கு எந்த பிரியமும் இல்லைடா, அப்ப நீங்க போங்க என்று சொல்லி ஒரு பெரும் சண்டை எனக்கு வந்தது. ஆனால் எனது தந்தை இறையடி எழுதிய பின்பு ஒரு நாள் அவரது ஆபீஸுக்குள் போயிருந்து பார்த்த பொழுது அவருடைய ஃபைல்கள் எல்லாம் அடுக்கி இருந்தன. அந்த ஃபைல்களை ஒவ்வொன்றாக நான் எடுத்த பொழுது, ஒரு ஃபைலிலே பொத்துவில் முதல் மட்டக்களப்பு வரையான புகையிரத பாதைக்கான அத்தனை பிளான்களும், சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலுக்குள்ளே நிறுவப்பட இருந்த கலாச்சார நிலையம், அதற்கான ஃபைல் இருக்கும். அத்தனை பொது நூலகங்களும் எந்த வகையில் நவீன முறைப்படுத்தப்பட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணலாம், அதுக்கு எந்தெந்த நாடுகளிலிருந்து உதவி பெறலாம், இவ்வாறு பல ஃபைல்கள்
ஓய்வு பெற்ற பின்பு அவரது கையால் எழுதி 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 எந்த மினிஸ்டரை போய் சந்தித்தால் இந்த வேலையை முடிக்கலாம், ஜனாதிபதிக்கு தான் எழுதிய கடிதங்கள் அவ்வளவும் இருந்தன. பார்த்து எனது கண்களிலே கண்ணீர் வந்தன. நான் சண்டை பிடித்ததும் கூட எங்களுடைய இருங்கள் என்று நீங்கள் ஏழாயம் என்று இலங்கைக்கு வந்ததெல்லாம் இதற்காகத்தான். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஏஆர் மன்சூர் அவர்கள் அவரது நினைவுகளை பகிர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சி கூட போதாது. அத்தனை அபிவிருத்திகள், அத்தனை மக்கள் பற்றி இப்படி பல விடயங்களை அவரது புதல்வியின் வாய்களால் கேட்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாகத்தான் இருக்கிறது. ஒரு மகளாக பல்வேறு விடயங்களை ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு அரசியல், குறிப்பாக இது தற்போதைய அரசியல்வாதிகள் தமது பிள்ளைகளுக்காக, தமது உறவுகளுக்காக, இன்னும் ஒரு சந்ததிக்காக தேடி வைத்துவிட்டு செல்கின்ற இந்த காலத்திலே தமது பிள்ளைகளுக்காக தனது உணர்வுகள் புதிந்த அரசியலை, மக்களுக்கான சேவைகளை, அதற்கான முனைப்புகளை காட்டிவிட்டு சென்றிருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அரசியல்வாதி, முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்கள் ஊடாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள், பிரதேச வேறுபாடுகள் என்று செய்த ஒரு உத்தம அரசியல்வாதி என்று தான் சொல்ல வேண்டும். சேவைகளின் செம்மல் மர்ஹூம் ஏஆர் மன்சூர் அவர்களுடைய புதல்வி தான் இன்றைய முற்றத்து மல்லிகையாக, குறிப்பாக கல்முனை மண்ணின் மகளாக இருந்தாலும் மருதூர் மண்ணின் மருமகள், இப்படியாக பல மகுடங்களோடு ஒரு சட்டத்தரணியாக, அதுபோல ஆஸ்திரேலியா குடிவரவு சட்ட நிபுணராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது விடுமுறைக்காக எமது மண்ணுக்கு வருகை தந்திருக்கின்றார். குறிப்பாக உங்களது வாழ்த்துக்கள், உங்களது கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுபோல உங்களது கேள்விகளும் சுருக்கமாக அமையட்டும். குறிப்பாக இந்த மன்சூர் ஃபவுண்டேஷன் என்கின்ற இந்த அமைப்பை எவ்வாறு செயற்படுத்தப் போகின்றீர்கள்? இதன் நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகின்றன? மன்சூர் ஃபவுண்டேஷன் மெயின் ஃபோக்கஸ் வந்து கல்வி சார்ந்ததாக தான் இருக்கும். அதைத்தான் எங்களுடைய பிரதான நோக்கம். ஏனென்றால் எனது தந்தை கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். எந்த விதமான தனவந்த செல்வ குடும்பமோ ஒரு பொருளாதார வசதியோ அரசியல் பரம்பரையோ இல்லை. அடிக்கடி எனது தாயை வைத்துக் கொண்டு பாடி பண்ணுவார், மகள் இவங்களை போல காரியப்பர் வன்னியினார் பரம்பரை எல்லாம் இல்லை. நான் வெகு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில், எனது தந்தை ஒரு ஆலிம், படிக்கும் பொழுதே மிகவும் கஷ்டப்பட்டு எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் அவர் இவ்வளவு இடத்துக்கு முன்னேறினார் என்றால் அதற்கு காரணம் அவரது கல்வியை தவிர வேறு எதுவும் இல்லை. சட்டத்தரணி மிகவும் கஷ்டப்பட்டு தான் படித்ததாக கூறுவார் அந்த நாளில். சோ அப்படியான ஒரு பேக்ரவுண்ட்ல தனது கல்வியினால் முன்னுயர்ந்து சட்ட கல்லூரியிலே பல பெயர்கள் பெற்று பல நாடுகளுக்கு சென்று அது ஒன்றுதான் அவரது உறுதுணையாக பக்கபலமாக இருந்தது. அதனால் அவர் மிகவும் நம்பி ஜார்ஜ் வாஷிங்டன் கூறியது போல ஒரு தனி மனிதனினதோ சமூகத்தினதோ முன்னேற்றத்தினது திறவுகோல், தங்க திறவுகோல் என்பது கல்வி. அதிலே எனது தந்தை மிகவும் பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால் தான் அவர் எம்பி ஆனவுடன் முக்கியமாக செய்தது உங்களை அனைவருக்கும் தேர்ந்தெடுக்கும் எல்லா துறைகளுக்குமே அவர் உதவி செய்தார் தான். மீனவத்துறை, விவசாயத்துறை என்று எல்லா விதமான சமூக முன்னேற்றத்துக்கும். ஆனால் அதிலும் குறிப்பாக கல்விக்கு அவர் பெரும் அளப்பரிய சேவைகளை செய்தார். குறிப்பாக ஒரு விடயத்தை இந்த வேளையில் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏஆர் மன்சூர் அவர்கள், மர்ஹூம் ஏஆர் மன்சூர் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற போது, ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற போது அவரை சுற்றி கல்விமான்கள் இருந்தார்கள். எல்லா ஊர்களிலும் இருக்கின்ற கல்விமான்கள் இருந்தார்கள். அந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? பல கல்விமான்கள் இருந்தார்கள். அடுத்தது நான் சாரி ஃபார் இன்டரப்ஷன், இன்னொரு விடயத்தை நான் இங்கே கூற வேண்டும். அப்போ அவர் எம்பியா வந்து உங்களுக்கு தெரியாது, 2 வருடங்களுக்கு முன்பு எனது தந்தை சுகமாக இலங்கையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு டிசம்பரும் நான் அவரை பார்க்க வருவேன். அப்படி வந்த சமயத்தில் ஒருமுறை நீலம் திருச்செல்வன் சட்டத்தரணி, அவருக்கு ஒரு ரிசர்ச் சென்டர், லா ரிசர்ச் சென்டர் ஒன்று கொழும்பில் இருக்கின்றது. அங்கே நான் போன நேரம் அங்கே இருந்தார் ஒரு தமிழ் ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து பேராசிரியர். அவர் வந்து இந்த கிழக்கு, குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களிலே உயர்கல்வி மாணவர்களது பெறுபேறுகள், அவர்களது முன்னேற்றம், வளர்ச்சி வருஷா வருஷம் கூடி போகின்றதா குறைந்து வருகின்றதா என்பதை பற்றியெல்லாம் ஒரு ஆய்வு ஒன்று செய்து கொண்டிருந்தவர். அப்போது அங்கே போன போது அவரும் இருந்தார். என்னை கண்டதும் ஐ மிஸ்டர் மன்சூர்ஸ் டாட்டர் என்று கேட்டார். ஆமாம் சார் என்றேன். கம் என்று சம்பாதித்து கன்வர்சேஷனில் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது கேட்டார், உனக்கு தெரியுமா உனது அப்பா கல்விக்கு எந்த வகையில் எல்லாம் உதவி செய்திருக்கின்றார் கல்முனைக்கு என்று. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு தெரியும், பாடசாலைகளுக்கு கட்டிடங்கள், மைதானங்கள், விஞ்ஞான கூடங்கள், பீடங்கள் என்று நிறைய சேர்ந்திருக்கிறார். பல்வேறு தொழில் வாய்ப்புகள். என்ன கூறினார் தெரியுமா? பட் நான்சென்ஸ் என்று கூறினார். இதே ஏனென்றால் இதே மாதிரி நான் இன்னும் சிலரிடமும் கேட்டிருக்கின்றார். அவர்களும் இதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். மன்சூர் கட்டடங்கள் கட்டினார், விஞ்ஞான பீடங்கள், ஆசிரியர் நியமனங்கள் கொடுத்தார் என்று. ஆனால் அவர் அதுக்கெல்லாம் மேலாக மன்சூர் செய்தது ஒன்று உனக்கு தெரியுமா என்று கூறிவிட்டுத்தான் அதனை சொன்னார். கட்டிடங்கள் கட்டுவது, இந்த இதழ் கொடுப்பது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல. ஈவன் மன்சூர் வாரத்துக்கு முதல்லே நிறைய கல்லூரி நமது பகுதியில் இருந்தது தான். மன்சூர் கூட அப்படியான ஒரு கல்லூரிகளிலே கற்று வந்தவர் தான்.
அந்த காலத்தில் பிரித்தானிய காலத்தில் ஆரம்பித்து இந்த ஆங்கில கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்பு எம்எஸ் காரியப்பர் வந்தபோது உண்மையிலே எம்எஸ் காரியப்பர் தான் கல்லூரிகளை நிறுவியவர், ஸ்தாபித்தவர். தனது சொந்த நிலங்களை கூட கல்முனை ஜஹிரா போன்ற பாடசாலைகளுக்கு தாரை வார்த்து கொடுத்தவர். உங்களுடைய மூத்த என்னுடைய பாட்டனார். ஆமாம், தொப்பி வாப்பா என்று நாங்கள் செல்லமாக அழைப்போம். அதன் பின் அப்படி அவர் நிறைய கல்லூரிகளை ஸ்தாபித்தவர். அதன் பின்பு MC அகமட் அவர் கூட மஹ்மூத் மாலிர் கல்லூரிக்கு அதன் வளர்ச்சியிலே நிறைய பங்களிப்பு செய்திருக்கின்றார். ஆனால் இவர்கள் கல்லூரிகளை உருவாக்கினார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் கல்வி அந்த நேரம் கல்முனையில் கல்வித்துறையில் மாணவர்கள் வளர்ச்சி கண்டிருக்கவில்லையா. இந்த A-லெவலில் புள்ளியில் பாஸ் பண்ணி வாரது, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு எடுபடுவதெல்லாம் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. எனது தந்தை MP-யாக வந்ததன் பின் இதனை பற்றி சிந்தித்திருக்கின்றார். ஏன், இதற்கான காரணம் என்னென்று. அதன் பின்பு, ஆனால் அதற்கு முதலே எனது தந்தை MP ஆனது 1977ஆம் ஆண்டு. 75ஆம் ஆண்டு டாக்டர் பதுர்தீன் முகமது அவர்கள் மஹமூத் பதுதீன் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். ஏனென்றால் அந்த பின்தங்கிய மாகாணங்களிலே தராதரப்படுத்துதல் உங்களுக்கு தெரியும். அநேகமாக A-லெவல் ரிசல்ட்ஸ் வந்து கொலம்பு, கண்டி, மாத்தளை, கால், ஜஃப்னா போன்ற இடங்களில் இருந்துதான் வைத்திய பீடம், பொறியியல் பீடங்களுக்கு மாணவிகள் செல்வது. அது ஏன் பின்தங்கிய மாகாணங்களில் இருந்து செல்கின்றார்கள் இல்லை என்று அதற்கு ஒரு ஆராய்வு குழு நியமித்து பரிசீலித்து அதற்கான ஒரு திட்டம் தான் அந்த பின்தங்கிய மாகாணத்துக்கான வெட்டுப்புள்ளியை குறைத்து தரப்படுத்துவர். அந்த திட்டத்தை கொண்டு வந்தவுடன் நமது பிரதேசங்களுக்கெல்லாம் அது பலனளிக்கும். அது உண்மையிலே பதுதீன் முகமது செய்த பெரும் ஒரு சாதனை என்றே கூற வேண்டும். சிறுபான்மை சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சிறுபான்மை சமூகம் எக்ஸாக்ட்லி அப்படி ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்த போது பெரும் எதிர்ப்புகள் அவருக்கு ஏற்பட்டன. யாழ்ப்பாணத்திலே அவரது கொடும்பாவி எரித்தார்கள், கண்டி, கொழும்பில் எல்லாம் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அவற்றை எல்லாம் மீறி அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதன் பின்பு அதன் விளைவாகவோ என்னவோ 1978ஆம் ஆண்டு முதலாவதாக கல்முனை ஜஹிரா காலேஜ் தான் 2 மாணவர்களை டாக்டர் நசீர், டாக்டர் நஜிமுதீன் மைத்துனர் 2 பேரும் தெரிவு செய்யப்பட்டு முதலாக வைத்தியத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டு போனார்கள். ஆனால் அப்படி தெரிவு செய்யப்பட்டு போனதன் பின்பு கூட அந்த பெரிய அளவில் நமது பிரதேசத்திலிருந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி, மெடிசின், இன்ஜினியரிங்கு போகவில்லை. இது எனது தந்தைக்கு ஒரு பெரும் கவலையாக இருந்ததாம். அதனால் அவர் என்ன செய்தார், அதுக்குரிய நிறைய நீங்கள் சொன்னது போல் நிறைய கல்விமான்களை அழைத்து அவர்களிடம் ஆலோசனை கேட்பார். உள்வாங்கப்பட்டு கொழும்புக்கும் சென்று கல்வித்துறை சம்பந்தமான நிறைய அதில் இந்த பேராசிரியரும் இருந்திருக்கின்றார். இந்த கதையை என்னிடம் கூறும் இந்த பேராசிரியரும் அதில் இருந்திருக்கின்றார். கூப்பிட்டு ஆராய்வு செய்துவிட்டு அவர் வந்த முடிவு இதே பாணியில் தான் சொன்னாராம். அவர் சொன்னார், எந்த ஊர் புள்ளியல் வந்து நல்லா படிக்கிறவங்க, தந்தைக்கின்றே ஒரு ஸ்லாங் லாங்குவேஜ் இருக்கும், அந்த கல்முனைக்குடி பாசி என்று கூறுவார்கள், அதே மாதிரி பேசுவார். இருந்த மனிதர் நல்லா படிப்பார்கள். இந்த வசதி இல்லை, அதுக்குரிய ஆசிரியர்கள் இல்லை. அதை நான் நிவர்த்தி செஞ்சா நானும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எடுத்து காட்டுறேன் என்று சவால் விட்டு தான் வந்து உடனடியாக பட்டதாரி பயிற்றுவித்த ஆசிரியர்கள், விஞ்ஞானத்துறை, பொறியியல் துறை நிறைய ஆசிரியர்கள். நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் உங்களது முற்றத்து மல்லிகை நிகழ்ச்சி MC ஆதம்பாவ சார் கூறியது போல அது ஒரு சரித்திர முக்கியத்துவமா இந்த ஒரே நாளில் 6 ஆசிரியர்களை அவசர ரீதியாக அண்ட் எமர்ஜென்சி கொண்டு வந்து ஜஹிரா, பாலிகா மற்றும் மருதமுனை ஸ்கூல், வெஸ்ட்லி என்று நிறைய ஸ்கூல்களுக்கு அவர் ஆசிரியர் நியமங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த முக்கியமாக இந்த A-லெவல் புள்ளியல்களின் நலனை கருத்தில் கொண்டு. அதே போன்று அப்படி கொண்டு வந்து போட்டது மட்டுமல்லாமல் இன்னொரு திட்டம் அவர் செய்திருக்கின்றார். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் 1979-80ஆம் ஆண்டுகளில் A-லெவல் செய்த புள்ளிகளுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நலிமாஜியார், கொடைவள்ளல் நலிமாஜியார் ஸ்தாபகர், எனது தந்தையின் பிரத்யோக நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நிறைய உதவிகள் எனது தந்தை கேட்டு செய்திருக்கின்றார். அவரிடம் போய் எனது தந்தை விடுத்த கோரிக்கை தான், எனது பிள்ளைகளுக்கு கல்லூரியிலே கற்பிக்கும் பாடங்களுக்கு மேலாக டியூஷன் கொடுக்க வேண்டும். சாட்டர்டே சண்டே பிரத்யேக வகுப்புகள் இலவசமாக கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு சதமும் செலவழிக்க கூடாது, குறிப்பாக இந்த A-லெவல் பிள்ளைகளுக்கு. ஆனால் டீச்சர்ஸ் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். யாருமே ஃப்ரீயா செய்து கொடுக்க முன் வர மாட்டார்கள். அவர்களுக்குரிய ஃபீஸை நீங்கள் உங்களது ஃபண்டில் இருந்து கொடுங்கள், எனது பிள்ளைகள் ஒரு சதமும் கொடுக்க கூடாது. நலீம் ஹாஜியார் ஒத்துக்கொண்டார். அதன் பின்பு மட்டக்களப்பில் இருந்து இந்த விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவுக்கான ஆசிரியர்களை வீக்கெண்ட்ஸ்ல விடுமுறை தினங்களிலும் சனிக்கிழமைகளிலும் கொண்டு வந்து கல்முனையில் வைத்து, கல்முனையில் மட்டுமல்லாமல் கல்முனையை அண்டி உள்ள எல்லா பிரதேசங்களிலிருந்து
A-level பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் நடத்தப்பட்டன. அதனை தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு ஒரு மிக பெரும் மாற்றத்தை A-level ரிசல்ட்ஸ் கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக அம்பாறையிலே அவர் சொன்னார், யூனிவர்சிட்டி என்டர் பண்ணின மாணவ மாணவிகளில் அரைவாசி 50% மேலானவர்கள் கல்முனையிலிருந்து தான். அதிலும் குறிப்பாக ஜஹிரா, பாலிகா, இப்படி பெரிய பெரிய ஸ்கூல்ல இருந்து. அது ஒரு பெரிய மாற்றம். அதுதான் உனது தந்தை மன்சூர் செய்த பெரிய ஒரு புரட்சி. மற்றபடி இந்த கட்டிடம் கட்டுறது அதையெல்லாம் அதை யாரும் செய்யலாம். இது ஒரு மறைமுகமான முயற்சி. இந்த எவ்வளவு டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி படுகின்றார்கள், இன்ஜினியர்ஸ், அப்படி மற்ற துறைகள் எல்லாம் என்று அவர் சொன்னது ஒரு புதிய தகவல் எனக்கு. நிச்சயமா. குறிப்பாக நீங்கள் சொன்னது போல அந்த நாட்களிலே 70-80களுக்கு முன்னராக வெட்டுப்புள்ளி என்கின்ற ஒரு விடயம் இருக்கவில்லை. குறிப்பாக ஒரு முயல் கொம்பாக இருந்தது. எங்களது பகுதியில் ஒரு வைத்தியர் உருவாகுவாரா, ஒரு பொறியியலாளர் உருவாகுவாரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போது உங்களது தந்தையின் அந்த முயற்சியால் அந்த வெட்டுப்புள்ளி என்கின்ற அந்த விடயம் உண்மையிலே இது எங்களுக்கு கொண்டு வந்தது டாக்டர் பதுதீன் முகமது. அதனை இங்கு நடைமுறைப்படுத்தி நமது மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர் பற்றாக்குறை இருந்திருக்கின்றது. அப்படியான பட்டதாரி பயிற்றுவித்த ஆசிரியர்களை கொண்டு வந்து போட்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பிரைவேட் டியூஷன் நலீம் ஹாஜியாரின் உதவியுடன் கொடுத்து அதன் பின்பு வந்த மாற்றம் தான் அது. நிச்சயமாக இன்று பல்வேறு கருத்துக்களோடு குறிப்பாக ஒரு கேள்வி, A.R. மன்சூர் என்கின்ற ஆளுமைக்குள் மரியம் மன்சூர் மறைந்து விடுவார் அல்லது நீங்க உங்களுக்கான ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்குவீர்களா? எனது தந்தையின் இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன். சட்டக்கல்லூரியிலே நான் விவாத போட்டியிலே ஈடுபட்ட பொழுது அங்கே மறைந்த தலைவர் அஷ்ரஃப், விக்னேஸ்வர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அப்படி ஜட்ஜஸ் வந்திருந்தார்கள். எல்லாருமே வந்திருந்து அந்த போட்டியிலே நான் முதலாவது இடம் பெற்ற போது முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் மருகும் அஷ்ரஃப் போய் பிரேமதாசவிடம் கூறியிருக்கின்றார், மரீனா மன்சூர் இன்றைக்கு முதலிடம் பெற்றார். அவரிடம் காரியப்பருக்குரிய குணாதிசயங்கள் அவ்வளவும் உள்ளன. மன்சூரைகளுக்கவில்லை, சொல்லிவிட்டு திரும்பும் பொழுது அதனை பிரேமதாசா எனது தந்தையை கூப்பிட்டு கூறியிருக்கின்றார். அஷ்ரஃப் வந்து சொல்லிவிட்டு போகிறார், உனது மகள் வந்து காரியப்பரின் ஆற்றலை கொண்டு உள்ளாராம் என்று. திரும்பும் பொழுது அங்கே வெறும் வந்திருக்கின்றார் ஜட்ஜ் விக்னேஸ்வர். ஆயு மரியம் மரினாஸ் ஃபாதர் என்று கேட்டிருக்கின்றார். எனது தந்தை வந்து சொன்னார், இன்னாரின் தந்தையா நீ என்று கேட்பதுதான் ஒரு தந்தைக்கு பெருமை. அந்த பெருமையை நீ எனக்கு கொடுத்து விட்டாய், இனி நீ எனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் உங்களோட கேள்விக்கு இப்ப எனது பதில் அப்போதே கிடைத்து விட்டது. அந்த உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை அப்போதே நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்கள். நீங்க வாப்பாவை பற்றி சொன்னீர்கள். உங்களோட மூத்த வாப்பா MS காரியப்பர், அவரது நினைவுகள் எவ்வாறு இருக்கின்றன? அவரது நினைவு, நீங்கள் ஒரு பேத்தியாக அவரை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அவரது நினைவுகளை பற்றி சொல்லுங்கள். MS காரியப்பர் எனது தொப்பி வாப்பா நினைவுகள் எனக்கு மிக சிறிதாக, நான் அப்பொழுது மிக சிறுமியாக இருந்தேன். அவர் மரணிக்கும் போது உங்களுக்கு எத்தனை வயது? அப்பொழுது நான் கல்லூரியில் படித்துக் கொண்டு MLC-யில் ஹாஸ்டலில் இருந்தேன். எனது தாய் என்னை கூட்டிக் கொண்டு பார்க்க செல்வார். ஆனால் எப்பொழுது விடுமுறைக்கு வந்தாலும் எனது தாய் அங்கே அழைத்து போவார். என்னை தூக்கி மடியில் வைத்து அவரது அறை முழுக்க புத்தகமாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு பெரிய ஒரு வியப்பாக எக்ஸிபிஷன் பார்ப்பது போல் தான் நான் அவரது அறையை பார்ப்பேன். அவ்வளவும் புத்தகங்கள். கூப்பிட்டு என்னிடம் புத்தகத்தை தந்து வாசிக்க சொல்வார். எனது முதலாவது வாசிக்கும் பழக்கம் அங்கிருந்து தான் ஆரம்பித்தது. எழுத்து கூட்டி கூட்டி வாசித்தாலும் ஆங்கிலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு அதனை தட்டி கொடுத்து வாசிக்கும்படி சொல்வார். நான் O level பாஸ் பண்ணின போது அவரது கைப்பட ஒரு கடிதம் எழுதினார். அதுதான் அவரது இறுதி காலம். அது நீ ஒரு சட்டத்தரணியாகத்தான் வர வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டு எழுதியிருந்தார். இப்பொழுதும் அதனை நான் ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கின்றேன். உங்களுக்காக MS காரியப்பர் அவர்கள் பிரத்யேகமாக எழுதிய கடிதம் அதனை வைத்திருக்கு. நீ சட்டத்தரணியாக வர வேண்டும் என்று அதனை வாழ்த்து எழுதியிருந்தார். நிச்சயமாக பல கருத்துக்கள், பல உணரப்படாத விடயங்கள் A.R. மன்சூர் என்கின்ற ஆளுமைக்குள்ளும் MS காரியப்பர் என்கின்ற இந்த ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம் கல்முனையின் அரசியலை மாத்திரமல்ல, ஒரு காலத்திலே கிழக்கு மாகாணத்தின் அரசியலை தீர்மானித்த ஒரு குடும்பத்தின் வாரிசு மரியம் மன்சூர் நலிம்தீன் அவர்கள் தான் இன்று முற்றத்து மல்லிகையாக நறுமணம் வீசிக்கொண்டிருக்கின்றார். பல கேள்விகள், பல கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. டாக்டர் நாகூர் ஆரிஃப் சொல்லியிருக்கின்றார், சிலர் சில மாதங்கள் ஊரை விட்டு வெளியே இருந்தாலே தமிழ் பாசையை மறந்து தமிங்கிலத்தில் ஏதோ பேசுகின்ற இந்த காலத்தில் தமிழை இன்னும் அழகாக செந்தமிழாக உரையாடுவது எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பாராட்டுகள். நன்றி டாக்டர் ஆரிஃப். அதுபோல
ரிலாஸ் முகமது சொல்லியிருக்கிறார், அரசியலில் ஈடுபடுவதற்கான சாயல் அடிக்கின்றது, மேலும் சிறந்த பேச்சாற்றல் உள்ளது, உங்களுக்கு சிறந்த சேவை செய்து மக்கள் மனதை கவர்ந்த ஒரு அரசியல்வாதி போல் மாற முடியுமா? இவரை போன்று சேவை செய்ய எந்த அரசியல்வாதியும் உங்களது தந்தையாரை சொல்லியிருக்க ஒரு நீண்ட கருத்தினை சொல்லியிருக்கின்றார். நன்றி. அரசியலுக்குள் உள்வாங்கப்படுகிற அல்லது வருகிற ஒரு எண்ணம் இருக்கின்றார். பெண்கள் இப்போது எமது பகுதியிலே அரசியலை ஒரு வேண்டாத ஒரு பொருளாக அல்லது அரசியல் என்பது பெண்களுக்கு ஒரு ஓப்பில்லாத ஒரு விடயமாக கருதி கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் நீங்கள் ஒரு அரசியல் குடும்பத்திலே பிறந்தவர், ஒரு பழுத்த அரசியல்வாதியின் புதல்வி, அரசியலுக்குள் வருகின்ற ஒரு எண்ணம் அல்லது அது சார்ந்த நகர்வுகள் இருக்கிறது? முதலாவது நான் சொல்ல வேண்டும், நீங்கள் கூறினீர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கி பெண்கள் அரசியலை ஒதுக்கி வாழ்கின்றார்கள் என்று. அதற்கு காரணம் நமது பெண்கள், குறிப்பாக நம் சமூகத்து பெண்கள். அவர்கள் ஒதுங்கியோ அரசியலை விட்டு அரசியல் ஒதுக்கியோ இல்லை, மக்களுக்கு பயப்படுகின்றார்கள் என்று உண்மையே சொல்ல வேண்டும். அதில் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் அரசியலுக்குள் வரக்கூடாது என்ற ஒரு நிலை உள்ளது. அதற்கு மக்களை கூட நாம் ஏச முடியாது என்றால் அரசியலை இப்பொழுது ஒரு சாக்கடையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் அரசியலும் வைத்தியத்துறை, சட்டத்துறை, பொறியியல் துறை போன்ற ஒரு புனிதமான துறை. அதை நீங்க ஒழுங்காக செய்தீர்களானால் அதனை ஒழுங்காக பயன்படுத்தலாம். அதை விட ஒரு மோசமான என்று கூட சொல்லலாம் ஒரு நிலையாக்க வைத்திருக்கின்றார்கள். அதனால் அதற்குள் நமது பெண்கள் போய் சீரழிய கூடாது என்கின்ற அந்த நிலையில் நமது மக்கள் அதனை சற்று இப்போது அரசியலை சாக்கடை என்று சொல்கிறார்கள். பெண்கள் வந்தால் அரசியல் பூக்கடையாக அப்படி அந்த சாக்கடை என்று கூறியே நான் நினைக்கிறேன் பெண்களும் கொஞ்சம் சற்று ஒதுக்கப்பட்டு வருகிறார்கள். மற்றது ஒரு உளவியல் ரீதியான தாக்கம், உளவியல் ரீதியான தாக்கமாக இருக்கலாம். அது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு நிலை. அடுத்தது என்னிடம் கேட்டீர்கள் அரசியலுக்குள் வருவீர்களா இல்லையா என்று. இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் என்னிடம் கேட்பார்கள் அந்த கேள்வியை. எதுவுமே நமது கையில் இல்லை, எல்லாமே இறைவனின் நாட்டப்படி. இலங்கையை விட்டு ஒரு காலத்தில் நான் ஒரு நாட்டுக்கும் போக மாட்டேன் என்ற ஒரு திடமான ஒரு இதோ ஒரு என்ன சொல்ல உறுதி போன்றிருந்தேன். படித்து இங்கேயே பணிபுரிந்து இங்கேயே திருமணம் முடித்து இங்கே தான் எனது வாழ்க்கை இப்போ இருக்கும் என்ற நிலையில் நான் இருந்திருக்கின்றேன். எனது பெற்றோரிடம் சத்தியம் கூட சும்மா பகடியாக சொல்லியிருக்கின்றேன். நான் எனது மூத்த சகோதரி அவர்களை விட்டு திருமணம் முடித்து லண்டன் போன போது எனது தாயும் தந்தையும் மிகவும் மனமடைந்து போனார்கள். அப்பொழுது இல்லை, உங்களை விட்டு நான் ஒரு போதும் போக மாட்டேன் என்று சென்ற நான் பல வருடங்களாக இப்பொழுது வெளிநாட்டிலே தான் வாழ்கின்றேன். ஏன்? எல்லாமே அல்லாவின் நாட்டப்படி. அவன் எது நாடி இருக்கின்றானோ அது நடக்கும். நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக உங்களுடைய சகோதரர், மூத்த சகோதரர் நினைக்கின்றேன், ரஹ்மத் மன்சூர் அவர்கள் நேரடி அரசியல் இப்போது கல்முனை மாநகர சபை உறுப்பினராக இருக்கின்றார். ஒரு நல்ல மனிதர், ஒரு சிறந்த அடையாளம். உங்களது அடுத்த சகோதரியின் பேர் என்ன? மின்னா. அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அவர் டாக்டர் ஹாரூனை முடித்து 4 பிள்ளைகளுக்கு தாயாக அவர் ஒரு இலங்கையில அல்லது வெளிநாட்டில் லண்டனிலே இருக்கின்றார்கள். ரஹ்மத் மன்சூர் மாத்திரமே இப்போது நாட்டிலே இருந்து எனது தந்தையின் இடத்திலிருந்து பல சேவைகள் அவர்கள் புரிந்து ஒரு அலட்டல் இல்லாத ஒரு மனிதர், அமைதியானவர், அலட்டி கொள்ள மாட்டார், அமைதியாக செய்து வருகின்றார். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக சகோதரர்கள், நீங்கள் அந்த உங்களது இளமை காலங்கள் ஞாபகம் வரும். நீங்கள் 2 சகோதரிகள், ஒரே ஒரு அண்ணன். ரஹ்மத் மன்சூர் அவர்களை பற்றி என்ன சொல்லுங்க? சிறு வயதில் மிகவும் குறும்புத்தனம், அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருப்போம். நிறைய அடி வாங்கி இருக்கின்றோம் மம்மியிடம். அந்த அடியத்து வீட்டில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை என்பதால் மிகவும் செல்லமான அந்த வகையில் எனக்கு சில எரிச்சல்கள் வரும். அதனால் பெரிய சண்டைகள் எல்லாம் வந்திருக்கின்றது. அது இன்று வரை தொடர்கின்றது. இப்பொழுதும் மர்ஹூம் ஏஆர் மன்சூர் அவர்களுக்கு யார் மீது அதிக புரியும்? இந்த கேள்வி கேட்கக்கூடாது, அதனால கேட்டு விடுங்க. என்னை கேட்டால் நான் என்றுதான் சொல்லுவேன். கடைசி பிள்ளை என்னவோ தெரியா என்னிடம் மிகவும் எல்லாரும் 3 பேரையுமே ஒரு மாதிரி தான் பார்ப்பார். ஆனால் என் மீது சற்று அதிகம் என்னை வைத்து நிறைய விடயங்கள் பேசுவார். அவரது துறையையும் நான் எடுத்ததால் சட்டத்துறையையும் அந்த வகையிலும் எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருந்தது. அதனால் பல விடயங்களை பேசுவார். இவன் நான் வெளிநாட்டில் இருந்தாலும் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் தொலைபேசியில் மணித்தியால கணக்காக நாங்கள் அரசியலை பற்றி, எனது அங்க சட்டத்துறை வேலையை பற்றி எல்லாமே பேசிக்கொண்டிருப்பார். மர்ஹூம் மன்சூர் அவர்கள் காலமான போது உங்களது முகநூலிலே உங்களது பதிவுகள் எல்லாம் மிகவும் மனம் வருந்தத்தக்க வகையில் உங்களுடைய கவிதைகள், உங்களுடைய பல்வேறு பதிவுகள் எல்லாம் மிகவும் சோகமாக இருந்தன. அந்த தந்தையின் பிரிவை உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்த நிமிடம் வரை நீங்கள் தந்தைக்காக உங்களுடைய உணர்வுகள் பேசிக்கொண்டிருக்கின்றன. அவர் காலமான போது உங்களது அந்த விடயங்கள், அந்த மக்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்கள், அது பற்றி சொல்லுங்கள்.
ஆமாம், அவர் சோமில்லாமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணின உடனே நான் எனது கணவர் பிள்ளைகள் வந்து விட்டோம். அவர் அப்பொழுதெல்லாம் எங்களோட நல்லா தான் பேசிக்கொண்டிருந்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அவர் சுகமில்லாமல் அனுமதிக்கப்பட்டால் நான் வருவது வழக்கம். வந்து அவரை பக்கத்தில் இருந்து எனது பிள்ளைகளுடனும் அவருக்கு மிகவும் அன்பு. அதுலேயும் எனது மகள் ஜெய்னபை கண்டால் அவரது முகம் மலர்ந்து, டாக்டர்ஸ் சொல்வார்கள் இவருக்கு மருந்து தேவையில்லை, உங்களது பிள்ளைகளை காட்டினால் போதும் என்று. அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன், சுகப்படுத்தி வைத்து விட்டு போகலாம் என்று. அல்லாவின் நாட்டம் வேறு விதமாக இருந்தது. நாங்கள் எல்லாரும் அவரை சுற்றி இருக்கும் பொழுதே தான் அவரது உயிர் பிரிந்தது. எல்லாம் அல்லாவின் நாட்டம். ஆனால் அதன் பின்பு அவருக்கு இந்த ஊர் கொடுத்த அந்த மரியாதை, நிச்சயமா இந்த ஊர் மாத்திரம் எல்லா ஊரும் சேர்ந்து கொடுத்த அந்த மரியாதை, அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், எந்த நாட்டில் எங்களுடன் வந்து இருந்தாலும் இல்லை நான் ஊருக்குத்தான் போக வேண்டும், எனது மக்களுக்கிட்டத்தான் போக வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த அந்த அதனது அர்த்தம் எனக்கு அவரது இறுதி அந்த ஊர்வலத்திலும் அந்த இறுதி நேரத்திலும் புரிந்தது. எல்லாருமாக சேர்ந்து அவருக்கு கொடுத்தது அது அல்லாஹ் அவருக்கு காட்டிய ஒரு அடையாளம், பரக்கத்து என்றுதான் நான் கூறுவேன். உங்களுக்கு தெரியாத, ஒரு முறை நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் போது என் தாயாருடன் என்னை விசிட் பண்ணினார். முதலாவது தடவையாக அப்பொழுதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தார். ஏன்னா மினிஸ்டராக இருக்கும்போது நிறைய மற்ற கண்ட்ரிஸுக்கு போயிருக்கிறார், ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கவில்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்தார். வந்து என்னுடன் பேசிவிட்டு சில மணித்தியாலங்களில் அவர் என்னிடம் சொன்ன விடயம், மகள் மனுஷன் வாழ்க்கை சொல்லி இல்லை, எதுவும் நடக்கலாம், தப்பி தவறி என்ற உயிர் இங்கே பிரிந்தால் என்ன வழிபட்டாவது என்ன கல்முனைக்கு கொண்டு போய்விடணும். இலங்கைக்கு கூட சொல்லவில்லை, கல்முனைக்கு கொண்டு போய் விடவன், அங்கேதான் அடக்கம் செய்ய வேண்டும். அங்கேதான் என்ன மனிதன் வாழ்க்கை சொல்லி இல்லை, எதுவும் நடக்கலாம். நான் அதிர்ந்து விட்டேன். என்னடா இப்பதான் வந்து இறங்கிருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க. நிறைய இடங்கள் இருக்கு ஆஸ்திரேலியால பார்க்க. நார்மலாக தான் நாட்கள் கேட்பாங்க, வந்தா என்ன இடம் இருக்கு, எங்க போகலாம், என்ன செய்யலாம், அதை எல்லாம் விட்டுட்டு இதான் சொல்றீங்க. இல்ல மகள் வாழ்க்கை சொல்லி இல்லை, நடக்கலாம், ஆனால் நான் சொல்லி வச்சுட்டேன். அப்படி இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீதும் அவ்வளோ ஒரு பெரிய அலாதியான பிரியம் வைத்திருந்தார். அதே அல்லாஹ் அவருக்கு நிறைவேற்றி விட்டார். இங்கே கொண்டு வந்து இங்கே சங்கமித்து விட்டார். அந்த வகையில் ஒரு திருப்தி. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு விடயம், ஏஆர் மன்சூர் அவர்களின் தனித்துவம் இந்த மண்ணின் பாசையை, இந்த மக்களின் நாட்டு வழக்கிலே, இந்த மக்களின் பிராந்திய வழக்கை எப்போதும் கைவிட மாட்டார். என்னடா தம்பி வந்தால் உண்மையிலே இறுதியாக நான் உங்களது தந்தையாரை ஜாபத்த பள்ளிவாசலே ஒரு ஜும்மா நேரத்திலே சந்தித்த போது மிகவும் அவரோடு பேசியிருந்த போது உண்மையிலே எனக்கு மிக ஒரு பெருமதியான ஒரு நிமிடமாக இருந்தது. நான் அவருக்கு என்னுடைய நூலை கையளித்த போது மிக மகிழ்ச்சியோடு வாசித்து விட்டு வீட்டுக்கு வாருங்கள் பேசிக்கொண்டிருப்போம் என்று உண்மையிலே மிக மகிழ்ச்சியான உண்மையிலே நாங்கள் ஒரு சிகரமாக பார்த்த மனிதர் அவர். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த சிகரத்தின் ஒரு மகளாக இருந்திருக்கின்றீர்கள். பல உணர்வுகள் உங்களுக்குள் இருந்திருக்கும். உங்களுடைய தாயார் சுகாரா என்று நினைக்கிறேன். அவர் ஒரு 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 கணவனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு மனைவி இருப்பார் என்று, அந்த அடிப்படையில் அவருடைய தியாகங்கள், அர்ப்பணங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். எனது தாயை பார்த்து நான் பல நேரங்களில் பிரமித்திருக்கின்றேன். அவருக்கு இருக்கும் அந்த பொறுமை, குறிப்பாக கணவருடன் இருந்த அந்த பொறுமை எங்களுக்கெல்லாம் இருக்குமோ தெரியாது, சந்தேகம்தான். எனது கணவர் சிறிது நேரம் என்னுடன் பேசாவிட்டாலும் அல்லது வெளியில் வேலையில் வைத்தியசாலையில் இருந்தாலும் உடனே கோபித்து கொண்டு போன் பண்ணுவேன், என்னோட பேச டைம் இல்லையா, கால் எடுக்கலையாண்டு. ஆனால் எனது தாய் அப்படி அல்ல. நாள் கணக்கா, கிழமை கணக்கா, மாத கணக்காவெல்லாம் கூட எனது தந்தை கொழும்பிலே பார்லிமெண்ட் விஷயமாக மற்ற வேலைகளிலே இருந்திருக்கின்றார். ஒரு போதும் அவரை தொந்தரவுப்படுத்தியதோ கிடையாது. அவர் அரசியல் வாழ்க்கையில் எப்படி அவருக்கு பக்கபலமாக இருந்தாரோ, அநேகமான பேர் சொல்லுவார்கள் எனது தாயின் சிரிப்பு தான் எனது தந்தையை வென்று கூட சொல்லுவார்கள். என்றால் ஒரு குழந்தை மனம் படைத்தவர், எல்லோரிடமும் ஒரே விதமாக தான் பழகுவார், பேசுவார், மனதில் ஒன்றும் இல்லை. அதே போன்றுதான் வீட்டிலும் எங்களுக்கு ஒரு தாய்க்கு தாயாக இருந்து உணவு வகைகள் எவ்வளவுதான் பிஸியான ஒரு தாயாக இருந்தாலும் கூட அந்த நேரம் அரசியலில் எங்களையும் அதே போன்றுதான் கவனிப்பார். எங்களது பாடசாலை, எங்களது ஆடைகள், என்ன உடுத்த வேண்டும், சாப்பிட வேண்டும், எல்லாவற்றிலும். இப்போது கூட எனது பிள்ளைகளுடனும் அதே இது அந்த அக்கறையுடன் தான் அவர் செய்து வருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தந்தையுடன் சேர்ந்து நல்ல விடயங்களில் மாத்திரம் அநேகமான ஒரு துரதிஷ்டமான பல சம்பவங்களிலும் அவர் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கின்றார். எனது தந்தைக்கு பொம்மடித்த நேரம், எங்கள் வீட்டை வந்து உடைத்த நேரம், கல்முனையில் ஒரு அந்த தமிழ் பிரச்சனை வந்த நேரம், அந்த டெடா ஆமி கொடுக்கவில்லை என்று அப்பொழுது ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டு வீட்டை அந்த நேரம் நான் என்னையும் எனது சகோதரரையும் வைத்துக் கொண்டு தாய் உள்ளே தான் இருந்தார். வேற பெண்கள் என்றால் பயந்து எடுத்து நிறைய பிரச்சனைப்படுத்தி இருப்பார்கள். அவர் அனைவரையும் தனது குரலாலேயே போகும்படி சொல்லி கத்தி அனுப்பிவிட்டு எங்களையும் பாதுகாத்து எங்களது மாமி வீட்டுக்கு எடுத்து சென்று எனது தந்தை போன் பண்ணி கேட்டார், உடனே வர வேண்டுமா, இல்லை நீங்க உடனே வர தேவையில்ல,
நீங்கள் உங்களோட வேலையை முடித்து விட்டு வாங்க, நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கோம். அந்த அளவுக்கு அந்த தந்தையின் வேலை பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார். இப்போதைய அரசியல்வாதிகளின் வீடுகள் மனிதர்களை அண்ட முடியாத அளவுக்கு உயர்ந்த சுவர்களும் கோட்டைகளும் கொத்தளமுமாக மிகப்பெரிய பாதுகாப்போடு இருக்கும். ஆனால் கல்முனை வீடு என்பது ஒரு சாந்தமான, எல்லா மனிதர்களும் ஒரு சின்ன சுவர், எல்லா மனிதர்களும் செல்லலாம். அந்த வீதியால் செல்கின்ற போது ஏஆர் மன்சூர் இருக்கின்றாரா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்போதைய அரசியல்வாதிகளுக்கும் உங்களது தந்தையின் காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளுக்கும் நீங்கள் பார்க்கின்ற தந்தையின் அரசியலுக்கும் பார்க்கின்ற வேற்றுமைகள் ஒற்றுமைகள் என்ன? அதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல் இப்போதைய அரசியல்வாதிகள் எப்படி இருக்கின்றார்கள் என்று உண்மையில் எனக்கு தெரியாது. ஆனால் எனது தந்தையை எடுத்துக்கொண்டால் எங்களது வீட்டில் எப்பொழுதும் கதவு திறந்துதான் இருக்கும். எல்லா அறைகளிலும் மக்கள் நிறைந்துதான் காணப்படுவார்கள். எனது தந்தை காலையில் சுபகு தொழுகையோடு எழுந்தவர். அவருக்கென்றே ஒரு பாணி இருக்கின்றது, ஒரு சாரன், ஒரு பட்டன் போடாத ஒரு ஷர்ட், ஒரு டவல், அதனுடன் போய்த்து விடுவார். ஒரு பிளெயின் டீ கப்புடன் போனா வெளியில் அந்த பெஞ்சஸ் இருக்கும், அந்த பாங்குகள் பெஞ்ச், அதிலே போய் முதல் ஆஃபீஸுக்கு போகும் முதல் அந்த பெஞ்சில் போய் இருக்க வேண்டும். இருந்து அவருக்கு ஒரு பிளெயின் டீயை குடிச்சிட்டு அடுத்த வாரம் எல்லாரோடையும் காய்ச்சி போட்டு தான் அப்புறம் ஆஃபீஸுக்கு போவார். அதுக்கு வெளியில் தான் அவரது வாழ்க்கை. ஒரு முறை எனது தாய் கூறுவார், அவர் எம்பியாக வென்றவுடன் அவரை பார்த்து பாராட்டு சொல்ல அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற பல பகுதிகளில் இருந்து உயர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்திருக்கின்றார்கள். வந்தவர்கள் எனது தந்தையை தாண்டித்தான் வீட்டிற்குள் வந்திருக்கின்றார்கள். வந்து தாயிடம் எங்கே எம்பி மன்சூர் பார்க்க வேண்டும், வெளியில் தான் இருக்கின்றார். இல்லை, அங்கே இல்லையே. ஏன்? ஒரு சாரன் ஷர்ட்டும் இல்லை, ஒரு டவலுடன் அங்கே இருந்திருக்கின்றார். இவர்கள் யாரும் மதிக்கவில்லை அவர் எம்பி என்று. அப்படியான நிலைமைதான் எனக்கு தெரிந்த. நான் கண்டறிந்த ஒரு அரசியல்வாதி கல்முனைக்கு வந்தால் அப்படி பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது மட்டும்தான் அந்த ஃபுல் சூட்டோட, இங்கு வந்தால் அவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி. எங்கள் வீடு திறந்திருக்கு, மக்கள் வெள்ளம், அப்படி பழகினவள் தான் நான். அந்த அரசியல் தான் எனக்கு தெரியும். இந்த பூட்டி வைத்து கோட்டைக்குள் அதெல்லாம் தெரியாது. நிச்சயமாக பல நினைவுகள் ஒவ்வொன்றும் பொக்கிஷமானவை. நிதா சலீம் கல்முனையின் அடுத்த ஆளுமை என்று வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். அதுபோல் சுல்ஃபியாஸ், ரூசன் குமார், நிதாஸ், சஃப்னாஸ் முகமது, ஃபாகிர் முகமது, அதுபோல் சஜாத் காசிம் சொல்லியிருந்தால் மனமார்ந்த வாழ்த்துக்களும் என்றும் எனது பிரார்த்தனைகளும் சகோதரி மரியம் மற்றும் டாக்டர் நலிமுட்டின் குடும்பத்தினருக்கு சஜாத் சொல்லியிருக்கிறார். அதுபோல் அஸ்லம், சுஜா, முஃபாரிசம், ஹனீஃபா, கரீம், ஹனீஃபா, இர்ஷாத், நௌஷாத், ரஃபத், சரோஸ், முபீன், அதுபோல் ஃபரீட் சுபைர் சொல்லியிருக்கிறார், வாப்பாவின் தமிழ் அழகு அப்படியே உள்ளது, வாழ்த்துக்கள் என்று. அதுபோல் இந்த கவிஞர் தீர நௌஷாட் இணைந்திருக்கிறார். ஃபவுஸ் பிர்மிங்ஹாமில் இருந்து இணைந்திருக்கிறார். அதுபோல் ஜாசிர், மும்தா, ரிம்சாத், அஸ்கர் சமட், தேசிய அரசியலை விட கல்முனையின் அரசியல் சுகவீனமாய் உள்ளது என்கின்ற ஒரு கருத்தினை அஸ்கர் சமட் சொல்லியிருக்கின்றார். இதை உள்ளூர் அரசியலை பற்றி நான் வாய் திறப்பதில்லை. சிறந்தால் பம்பாகிவிடும், சிலர் மனம் புண்படலாம், அதனால் அதனை நாம் தவிர்த்துக் கொள்வோம். நிச்சயமாக. அதுபோல் முகமது ஹஸ்லி இப்னு சலாஹுட்டீன், அப்ராஸ் வரலாறு நன்றாக உள்ளது என எம்என்எம் அப்ராஸ் சொல்லியிருக்கிறார். அதுபோல பல கருத்துக்கள், உங்களது கேள்விகளும் சுருக்கமாக அமையட்டும். அரசியல் சார்ந்த கேள்விகளை விட சமூகம் சார்ந்த, பெண்கள் அரசியல் சார்ந்த கேள்விகளை நாங்கள் எதிர்பார்க்கணும். அதுபோல் முகமது ஹாதி, பேரியல் அஸ்ரப்பின் பின்னர் கல்முனை அரசியலில் தடம் பதிக்க தகுதியானவர் மரியம் என்கின்ற ஒரு கருத்தினை முகமது ஹாதிக் சொல்லியிருக்கின்றார். நன்றி. இதை ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? எனக்கு தெரியாது என்னுடைய தகமை என்னவென்று. மக்கள் தான் இறைவன் தீர்மானித்தால். அதுபோல் ஃபர்ஹான் மன்சூர், மாஷா அல்லா, ஒரு நல்லதொரு ஸ்பீச் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஹான் மன்சூர் சொல்லியிருக்கின்றார். அதுபோல் பல கருத்துக்கள், நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ், மாஷா அல்லா, காங்க்ராட்ஸ் முகமது ரில்வான் பின் ஹாசி. குறிப்பாக ஒரு விடயம், உங்களது தந்தையாரின் அரசியல் வாழ்வுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக உருவான ஒரு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். அதே போல் மாமனிதர் தலைவர் அஷ்ரப், பிற்பட்ட காலங்களிலே அஷ்ரப் அவர்களும் தந்தை மீது பிரியம் கொண்டார். உங்களது தந்தையாரும் தலைவர் அஷ்ரஃபோடு பிரியம். அந்த காலங்கள் அஷ்ரப் மற்றும் மன்சூர் என்கின்ற இரு ஆளுமைகளுக்கும் இருந்த நெருக்கம் அல்லது அந்த பிளவுகள் பற்றி ஞாபகம் இருக்கிறதா? அந்த உணர்வு. ஆமாம், மன்ஹூம் தலைவர் அஷ்ரப் அவர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் என்பதை விட எனது ஒரு நெருங்கிய உறவினர், எனது தாயின் மைத்துனர். ஆமாம், அந்த வகையில் எனக்கு சிறு வயதில் இருந்தே தெரியும். ஆனால் அரசியலுக்கு வந்த பின்பு அதிலும் எனது தந்தையுடன், அவரது தந்தைக்கான ஒரு தந்தையின் முதலாவது எதிரியே தலைவர் அஷ்ரப் தான் என்று கூறும் அளவுக்கு அந்த நேரம் மிகவும் ஒரு கடுமையான ஒரு அரசியல் போராட்டம் நடந்து கொண்டிருந்த வேலை. அஷ்ரஃபா மன்சூரா என்பதுதான் எங்கு போனாலும்
ஒருமுறை பாராளுமன்றத்துக்கு எங்களது சட்டக்கல்லூரி அனைத்து மாணவர்களையும் எனது தந்தை அழைத்திருந்தார். ஒரு பட்ஜெட் நேரம். அப்பொழுது எனது தந்தையின் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் பட்ஜெட் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அனைத்து மாணவர்களும், லெக்சரர்ஸ், பிரின்சிபல் எல்லாருமே அங்கே போயிருந்தோம் எனது தந்தையின் அழைப்பில். எனது தந்தை பேசும் பொழுது மருகும் அஷ்ரப் அடிக்கடி எழுந்து குறுக்கிட்டு பேசிக்கொண்டு விவாதித்துக் கொண்டிருந்தார். இருவரும் பலத்த சண்டை. முடிந்தவுடன் ஆங்கிலத்தில் எனது தந்தை, எங்களது லா காலேஜ் பிரின்சிபல் வந்து என்னிடம் கூறினார், 2 lions, 2 சிங்கங்கள், ஃப்ரம் தி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், கிழக்கு மாகாணத்தில் இருந்து 2 சிங்கங்கள் கர்ஜித்து முழங்குவதை பாராளுமன்றத்தில் இன்று நாம் பார்த்து பெருமிதம். இப்படியுமா? அதுவும் இருவருமே சட்டத்தரணிகள், இருவரும் சட்டக்கல்லூரியிலே பயின்றவர்கள், இருவரும் ஆங்கிலத்தில் மிகவும் அந்த அஷ்ரப் அங்கிளோட இங்கிலீஷையும் நான் மிகவும் ஒரு என்ன சொல்ல புலமை, இருவரின் புலமையையும் பார்த்து அவர் வியந்து போய் என்னிடம் வந்து சொன்னார். அவர் சண்டை பிடித்ததை விட அந்த ஆங்கிலத்தில் போட்டுக்கொண்ட விவாதம் அங்கிருந்து அனைவரையும் கவர்ந்தது. அப்படியான பல சண்டைகள் அவர்களுக்குள்ளே எழுந்திருந்தன. ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும், இருவரும் வெளியில் தான் மோதிக்கொள்வார்கள், உள்ளுக்குள் எங்கே சந்தித்தாலும் அவரும் வந்து அழகாக பேசுவார். அந்த குணம் வீட்டுக்கு அவர் வரவில்லை, ஆனால் தொலைபேசியில், அது குறிப்பாக முக்கியமான தினங்களில், எனது பிறந்த தினம் அவருக்கு நன்றாக ஞாபகம். அந்த தினத்துக்கு கால் வரும் காலையில் 6 மணிக்கு. எடுத்து விட்டு சொல்வார், மருகம் அஷ்ரப் மின்ஸ்டர் அஷ்ரப் எடுத்திருக்கின்றார், மகள் வாழ்த்து சொல்வார், நீயும் 5, நானும் அவரும் 5:23. அப்படியான சில குண அதிசயங்கள் அவரிடம் இருந்தன. திருமண வீடோ எந்த சாப்பாட்டு வீடோ எவ்வளவுதான் வெளியிலே எனது தந்தையும் அவரும் சண்டை இட்டு கொண்டாலும் கிட்டே வந்து மம்மியுடன் பேசிவிட்டு எங்களுடன் பேசிவிட்டு தான் சொல்லுவார். ஸோ அது அரசியல் வேறு, குடும்பம் வேறு. இறுதியில் அல்லாஹ் அவர்கள் இருவரையும் இணைத்து துவா செஞ்சு அரவணைத்து அவர் அந்த இறந்த செய்தி கேட்டு எனது தந்தை மிகவும் அதிர்ச்சி அடைந்து, எங்களது குடும்பமே மிகவும் ஒரு கவலை கொண்ட நாள் அது. உண்மையிலேயே அந்த 2 சிங்கங்களும் இப்போது இந்த கல்முனையில் இல்லை. இந்த கிழக்கு மாகாணத்துக்கு மிகவும் தேவைப்பட்ட மிகப்பெரிய ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள் இப்போது அவர்கள் தந்தையின் ஒரு பெரிய எதிரி என்றாலும் தலைவர் மருகும் அஷ்ரஃபை நான் மிகுந்த அளவில் ஒரு என்ன சொல்றது அட்மயர் பண்ணியிருக்கின்றேன். அவர் அந்த ஆளுமை, அவரது தலைமை கவரப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த எதிர்ப்பு அரசியலை கட்சி ஆதரவாளர்கள் தான் உருவாக்குகின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் மிக நெருக்கமாக அவர்கள் அந்யோன்யமாக ஒரு புரிந்துணர்வோடு இருக்கின்றார்கள். இந்த விடயம் குறிப்பாக நீங்கள் மேலத்திய நாடில் வாழ்கின்றீர்கள், ஆஸ்திரேலியா, கனடா, நியூஸ், இது போன்ற பல நாடுகளில், இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே மிகவும் அரசியல் மிகவும் நாகரிகமான முறையிலே வளர்த்தெடுக்கப்படுகிறது. இப்போது இங்கே இருக்கின்ற அரசியல் நிலவரத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இப்போ கடந்த ஒரு 10-15 வருடமாக நான் வெளிநாட்டில் தான் இருக்கின்றேன். அதில் மேலேத்திய நாட்டு அரசியலில் அதில் குறிப்பாக ஆஸ்திரேலியன் அரசியலிலே நான் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றேன். அங்கே இருக்கும் லேபர் பார்ட்டியில் ஒரு அங்கத்தவராக இருந்து சில அமைச்சர்களுடன் நெருங்கி பழகி அவர்களது தேர்தல் பிரச்சாரங்களிலே ஈடுபட்டும் வருகின்றேன். ஆனால் அங்கே அரசியல் முறை பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறுபாடாக தான் உள்ளது. ஒரு சிவிலைஸ்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அங்கே இருக்கின்றது. அங்கே ஆதரவாளர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்வதில்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்தது நாங்கள் அரசியல் பிரச்சாரம் செய்யும் பொழுது கூட அங்கே ஒரு நாகரீகம் இருக்கும். ஆளையால் வெட்ட மாட்டோம், பேச மாட்டோம். ஏனென்றால் அங்கு மேடை இல்லை, மாலை இல்லை, மைக் இல்லை, ஒன்றும் இல்லை, கூச்சல் இல்லை, குழப்பம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக நடந்து சென்று, ஏனென்றால் அங்கு மக்கள் தான் தலைவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள். வாக்காளர்கள் கட்டுப்பாடு வைத்து இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் மீது. நம் நாட்டை போன்று அரசியல்வாதி கட்டுப்பாடுபடுத்தவில்லை மக்களை. இங்கு பொதுமக்கள் அரசியல்வாதியை கண்டால் தள்ளி நிற்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும். ஆனால் அங்கே அப்படி அல்ல. அரசியல்வாதி தள்ளி நிற்க வேண்டும் பொதுமகன் போகும்போது, ஏன் அவனுடைய வாக்கைத்தானே நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் என்ற அந்த மனப்பக்குவம். தேர்தல் வந்தால் மக்களை தேடி சென்று ப்ளீஸ் என்று சொல்லி அந்த விஞ்ஞாபனத்தை கொடுப்பார்கள். வீடு சென்று பப்ளிக் பிளேசஸ், ஷாப்பிங் சென்டர்ஸ் போன்ற பொது இடங்களுக்கெல்லாம் சென்று எந்த பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் கையில் கொடுக்க வேண்டும். இதுதான் நான் இவ்வளவும் செய்திருக்கின்றேன், என்ன செய்ய போகிறேன் என்பதை பற்றியும் அந்த மக்களுக்கு கவலை இல்லை. அதை ஒரு நாளும் கேட்க மாட்டார். இவ்வளவு நாளும் நான் இவ்வளவையும் செய்திருக்கின்றேன், உங்களுக்கு சந்தோஷம் என்றால், திருப்தி என்றால் எனக்கு வாக்களியுங்கள் என்று மிகவும் ஒரு வேண்டுகோளை ஒரு பணிவான முறையில் விடுப்பார்கள். ஒரே மேடையிலும் பிரச்சாரங்கள் இடம்பெறும். அப்படியா ஆஸ்திரேலியாவில் அந்த நடைமுறை இருக்கிறது? அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இல்லை, அப்படியா தலைவர்கள் ஒரே மேடையில் இதுவரை அப்படி நடந்ததில்லை. ஆனால் சில விவாதங்கள் அரசியல் தலைவர்களுக்குள்ளே வருவார்கள். அதுவும் ஒரு நட்பு ரீதியான ஒரு சிவிலைஸ் முறையிலே நடக்கும். மற்றபடி அந்த அரசியல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, கொள்கை பிரச்சாரம் எல்லாமே வீட்டுக்கு வீடு,
டோர் நாக்கிங் என்று வீட்டுக்கு வீடா போய் சென்று கொடுப்போம். ரயில் நிலையங்களில், பஸ் நிலையங்களில், பொது இடங்களிலே நின்றுதான் அரசியல்வாதிகள் பிரச்சாரம் வரும். அங்கே மாலை மேடை ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அதற்கு காரணம் மக்கள் தான் அங்கு ஆதிக்கம். மக்களிடம் தான் அந்த பவர் உண்டு, அரசியல்வாதியிடம் இல்லை. மக்கள் தொடர்ந்து மக்கள் அவர்களது வாக்குகள் தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். அரசியல்வாதி இன்றைக்கு நீங்க இருப்பீங்க, நாளைக்கு போயிடுவீங்க. அப்படி ஒரு நிலைமை தான் அங்க உள்ளது. அரசியலுக்காக மக்கள் அல்ல, மக்களுக்காகவே அரசியல். அப்ரஹாம் லிங்கன் சொன்னார், மக்களுக்காக மக்களால் மக்களை என்பதை நீங்கள் மேலைத்திய நாடுகளில் பார்ப்பீர்கள். அது மாத்திரமல்லாமல் அங்கே முக்கியமான முடிவுகள் எடுப்பது கூட மக்கள் தான். இப்ப உதாரணத்துக்கு கவுன்சில், அந்த லோக்கல் கவுன்சிலால சில திட்டங்கள் இந்த வருடத்தில் நாங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினால் அதை அந்த கவுன்சில் எடுப்பதில்லை. அங்கே இருக்கும் சிவில் சொசைட்டிஸ், கம்யூனிட்டிஸ், ஆர்கனைசேஷன்ஸ், அந்த மக்கள் சமூக பிரதிநிதிகள் சேர்ந்து, ஆமாம், நானும் 2-3 ஆர்கனைசேஷன்களிலே அங்கத்துவம் வகிக்கின்றேன். நாங்கள் எழுதுவோம், நாங்கள் போடுவோம் என்னென்ன விதமான திட்டங்கள் எங்களது மக்களுக்கு தேவை, எங்கே லைட் தேவை, எங்கே போஸ்ட், எங்கே வீதிகள் திருத்தப்பட வேண்டும், என்னென்ன சென்டர்ஸ் மாணவர்களுக்கு தேவைப்பட வேண்டும், எல்லா விதமான ப்ரொஜெக்ட்களையும் இந்த நலன்புரி சங்கங்கள் போட்டு அதிலே எங்களுக்கு ஒரு நாள் தருவார்கள் பொதுமக்களுக்கு என்று கவுன்சில். அங்கே போயிட்டு நாங்கள் எங்களது ப்ரொஜெக்ட்ஸ்களை சமர்ப்பித்து ஒரு 5-10 நிமிடம் நாங்கள் பேசலாம். அவற்றிலே இருந்துதான் கவுன்சில் தெரிவு செய்யும் அவர்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு இந்த திட்டங்களை நாங்கள் போடலாம் என்று. அப்பொழுது இங்கே யாரு திட்டங்களை போட்டு யாரு முடிவெடுக்கின்றார்கள்? மக்கள். அங்க அரசியல் இல்லை. அப்படித்தான் லோக்கல் கவுன்சில் இருந்து எல்லா விதமான உயர்தரமான ஹைராக்கி முதல் அங்கு மக்களின் செல்வாக்கும் மக்களின் அபிப்பிராயமும் தான் பெரிதாக மதிக்கப்படுமே தவிர அங்கு அரசியல்வாதிக்கென்ற ஒரு பெரும் செல்வாக்கல்ல. இலங்கையிலே மக்களின் அபிலாஷைகள் புறந்தள்ளப்படுகிறதா அரசியல்வாதிகளால் புறந்தள்ளப்பட்டு வருகின்றது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். அது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆமாம், ஏன்னா இங்கே அரசியல்வாதிகள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், மக்கள் ஆதிக்கம் இல்லை. அந்த நிலை மாற வேண்டும். மாறி மக்களுக்கு அந்த பவர் கொடுக்கப்பட வேண்டும். அரசியல்வாதி என்பவன் ஒரு மக்களின் சேவகன் தானே ஒழிய ஆதிக்கம் செலுத்துபவன் அல்ல என்ற நிலை மாற வேண்டும். இப்போது நமது பிராந்தியத்திலே அதுபோல இலங்கை அரசியலிலே தென்னிந்தியாவா அது இந்தியாவிலிருந்து வருகை தந்ததாக இருக்கலாம், பணத்தால் அரசியல் செய்து விடலாம், பணத்தின் மூலமாக மக்களை அடிமைப்படுத்தி விடலாம் என்கின்ற ஒரு கோட்பாடு வளர்ந்து வருகிறது. இந்த விடயம் மேலைத்திய நாடுகளில் இருக்கிறது. மேலைத்திய நாடுகளில் அப்படியான நிலைமை எதுவுமே இல்லை. பணத்தாலோ எந்த விதமான விலைகளிலும் அவர்கள் சலுகைகள் மூலமோ மக்களை வாங்க முடியாது. ஏனென்றால் அங்கே மக்கள் மற்றது அரசியல்வாதிகளை நம்பி அவர்கள் வாழவும் இல்லை. அதே போன்று அரசியல்வாதிகள் மக்களை நம்பி வாழவும் இல்லை. இரண்டு வேறு விதமான துறை. அரசியல்வாதிகள் வருவது அரசியலை பாவித்து, அரசியலை ஒரு ஆயுதமாக கொண்டு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யலாமோ அவற்றை செய்துவிட்டு போவார்கள். அதுவும் தனிப்பட்ட ரீதியிலும் அல்ல. இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் போய் எனக்கு வேலை வேண்டும், எனக்கு அது அப்படி கேட்கும் முறையும் அங்கு இல்லை. அவன் தனி மனிதனுடைய வேலையை பார்த்துக் கொள்வான். சமூக ரீதியிலான ஒரு அபிவிருத்தியை தலைவர்கள் செய்வார்கள். ஸோ இருவரும் இவர் அவரை சார்ந்துமல்ல, அவர் இவரை சார்ந்துமல்ல. நமது நாட்டை போன்று. நமது நாட்டில் அப்படி அல்ல. அங்கு சார்பு நிலை காணப்படுகின்றது. அடுத்தது மக்களை அந்த பணம் போன்ற வேற வேற சலுகைகளை கொடுத்து அரசியல்வாதி பழுதாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்றும் கூறலாம். மக்களது பிழையும் அல்ல. கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கும் பொழுது நான் கூட வாங்க ரெடி, அப்படியான நிலைதான் காணப்படுகிறது. இல்லை, மக்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டால் அந்த அரசியல்வாதிகளை புனிதப்படுத்த முடியாது, அல்லது அந்த அரசியல் புனிதமாக இருக்க முடியாது. என்னன்னு சொன்னால், இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு அரசியல்வாதி ஒரு தேர்தலிலே வெல்லும் என்று சொன்னால் சில கோடிகள் செலவழிக்க வேண்டும். அந்த கோடிகளை அவர் அரசியலுக்குள் வந்துதான் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு அந்த கோடிகளை மக்களின் அபிவிருத்தி பணத்தில் இருந்தால் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பிழை மக்கள் இந்த விடயத்தை மக்களது பிழை அல்ல, இவர்களது பிழை. அரசியல்வாதிகள் மக்கள் வாங்குவதால் தான் இந்த பிரச்சனை. மக்கள் ஏன் வாங்கக்கூடாது? அவர்கள் தான் கோடி கோடியாக உழைக்கின்றார்களே. அதனை நீங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் மக்களிடமிருந்து தான் நீங்கள் பெறுகின்றீர்கள். அது மக்களுக்கே போய் சேர வேண்டியதில் எந்த விதமான தவறும் இல்லை. இல்ல, ஒரு முதல் தடவையாக ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், ஏற்கனவே இருக்கிற ஒருவரை பார்த்து நாம் பணம் இருந்தால் அரசியலுக்குள் வந்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம், ஒரு பதவி அடைந்து விடலாம் என்ற நோக்கத்தோடு வருகின்றார். அவரும் பணத்தை முதலீடு செய்கின்றார் அரசியலுக்குள். அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் புறக்கணித்தால் அது காலங்காலமாக அப்படித்தான் நடந்து கொண்டு வருகின்றது. ஆமாம், அந்த நிலை மாற வேண்டும். உண்மையில் அது ஒரு துப்பாக்கியமான ஒரு நிலைதான். ஆனால் அது எவ்வளவு காலம் செல்லும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மக்கள் தற்பொழுது வரும் அரசியல்வாதிகளினால் உண்மையில் பார்க்க போனால் எந்த விதமான நன்மையும் அடைகின்றார்களே இல்லை. அட்லீஸ்ட் வாக்குகளை கேட்டு இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கும் பணத்தை பெற்றாவது ஒரு நன்மை அடையட்டும். அந்த வகையில் நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்வோம்.
ஆனால் அந்த பணம் தான் அவர்கள் கொடுக்கிற இறுதி பணமாக இருக்கும் அல்லது இறுதி அபிவிருத்தியாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயமும் இருக்கிறது. இப்போது அகமது லப்பே ஜுனைடி சொல்லியிருக்கின்றார், மர்ஹூம் மன்சூர் கல்முனை பிரதேசத்தில் முதலாக சகல ஊர்களிலும் பொது நூலகங்களை உருவாக்கி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்கின்ற ஒரு விடயம் அதனை சொல்லி. அதுபோல் டாக்டர் எம் நௌஷாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ரீஸ் முகமது, அதுபோல் அப்துல் ரசூல் முகமது அவர் இணைந்திருக்கின்றார். அதுபோல் பல கேள்விகள் எல்லாம் வந்திருக்கின்றன. மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் கடைசி நேரத்தில் மர்ஹூம் மன்சூர் அவர்களின் கொழும்பு வீட்டுக்கு சென்று, காக்கா உங்களின் அரசியல் தான் சிறந்தது, அதனை ஏற்றுக்கொள்கிறேன், தயவு செய்து என்னோடு இணைந்து செயல்படுங்கள் என்று கேட்டதாக மர்ஹூம் மன்சூர் எங்களை போன்றவர்களிடம் தெரிவித்துள்ளார் என்று அவருடைய இந்த கருத்து உண்மையானது. ஆமாம், ஒரு வியாழக்கிழமை எனக்கு இப்பொழுது நினைவிருக்கின்றது. மர்ஹூம் அஷ்ரஃப் இன்னும் சில அவரது அதிகாரிகளுடனும் நண்பர்களுடனும் எங்கள் வீட்டிற்கு வந்தார். முஜமில் ஹாஜியார் போன்ற நண்பர்களுடன். எனது தந்தை அன்று காலையில் தான் ஃபோன் பண்ணி சொன்னார்கள், இப்படி மினிஸ்டர் அஷ்ரஃப் வர இருக்கின்றார் என்று. நாங்கள் அதனை எதிர்பார்த்திருக்கவில்லை. சொல்லி 10 மணி அளவில் வந்து இறங்கி விட்டார். அந்த இறங்கியவுடனே எனது தந்தையை அரவணைத்து காக்கா என்று சலாம் சொன்னார்கள். அதன் பின்பு எனது தந்தை அப்பொழுதும் அந்த சாரன் அந்த ஒரு பெனியன் ஒரு டவலுடன் இருந்தார். பார்த்து விட்டு சொன்னார், நீ இப்படி இருக்க வேண்டியவர் அல்ல காக்கா, நீ இருக்க வேண்டிய இடம் வேறு. உரிமையில் இது வரும் காக்கா, நீ வா போன் உரிமையில் தான் பேசிக்கொள்வார்கள். நீ இப்படி இருக்க வேண்டியவர் அல்ல காக்கா, நீ என்னுடன் இணைந்து கொள். அடுத்த கூட்டத்தில் சாய்ந்த மனதில் நான் பேசும் பொழுது நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்ற காக்கா எனது அருகே இருக்க வேண்டும் கூறிவிட்டு ஆரத்தழுவி துவா பிரார்த்தனையும் மர்ஹூம் அஷ்ரஃபே செய்தார், ஓதினார். எல்லாரும் வீட்டிலே எங்களது முன் அறையிலே ஓதி எல்லாரும் துவா கேட்டு பேசி விட்டு போனதுதான் கடைசியாக போனது. அது 2 நாட்களுக்கு முன்பு தான் நடந்தது. அப்படி என்றால் 2000 ஆண்டு செப்டம்பர் மரணிப்பதற்கு 2 நாட்களுக்கு நடந்த. சரி, பல நினைவுகள் பல விடயங்கள் போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல நூற்றுக்கணக்கான நேயர்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கருத்துக்கள் சுருக்கமாக அமையட்டும், இன்னும் சொற்ப நேரமே இருக்கிறது. குறிப்பாக கல்முனையிலே, அதாவது கிழக்கு மாகாணத்திலே, முழு இலங்கையிலுமே, முழு தேசத்திலுமே பெண்களின் கல்வி இப்போது மேலோங்கி இருக்கிறது, ஆண்களின் கல்வி சற்று பின்னடைவை நோக்கி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? ஆண்களின் கல்வி பின்னடைந்திருக்கிறது என்பதை கூறுவதை விட உண்மையில் முதல் இருந்த ஒப்பீட்டளவில் பெண்களின் கல்வி நிலை அதிகரித்திருக்கின்றது. முதல் இருந்ததை விட கல்முனையில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக பார்த்தாலும் உண்மையில் பெண்கள் இப்பொழுது மிகவும் அதிகமாக படிக்கின்றார்கள், சாதிக்கின்றார்கள், பல துறைகளிலுமே முன்னேறி வருகின்றார்கள். அதற்கான ஆர்வம் அவர்களுடைய அப்பொழுதும் இருந்திருக்கின்றது. அது புதிதாக வந்த ஆர்வம் இல்லை அது. ஆனால் அப்போது அந்த பெண் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும், படிப்பிக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருக்கவில்லை. அதைத்தான் நான் சொல்லுவேன். பெண்கள் புதிதாகத்தான் புத்திசாலியானார்கள் என்று கூற முடியாது. அது அவர்களுடைய சூழ்நிலை, பெற்றோர்கள் சூழ்நிலை அவர்களை பெண் பிள்ளைகளை அனுப்பாமல் வீட்டுக்குள் வைத்திருந்தது, முடக்கி வைத்திருந்தது, அல்லது 10ஆம் வகுப்பு படித்தவுடன் வீட்டுடன் நிறுத்தி விடுவது. அந்த நிலை இப்பொழுது மாறிவிட்டது. ஆணுக்கு நிகராக பெண்ணும் படிக்கலாம், பெண்ணும் எல்லா வேலையும் செய்யலாம். சவுதியிலே முஸ்லிம் பெண்கள் கார் மாற்றமல்ல, விமானம் ஓட்டுகின்றார்கள். அந்த அளவுக்கு விஞ்ஞானிகளாக பல துறைகளிலும் பெண்கள் சாதிக்கின்றார்கள். அது பெண்களின் இல்ல, அந்த சமூகத்தினதும் பெற்றோர்களினதும் முன்னேற்றம், அவர்களது விழிப்புணர்வு பெண்களை அனுப்புகின்றார்கள். இந்த பெண்களின் முன்னேற்றம் ஒரு சிறந்த ஒரு வரவை அல்லது சிறந்த ஒரு பிரதிபலனை இந்த தேசத்துக்கு உருவாக்குமா என்கின்ற கேள்விகளோடு பலர் இருக்கின்றார்கள். பெண்கள் அந்த நிலையில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடையும் ஒரு சிலர் சொல்வார்கள். இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக. பெண்கள் சற்று அவர்கள் ஒரு சில துறைகளுக்குள் வரக்கூடாது, அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுக்கோப்புகள் இருக்கின்றன. இது நீங்கள் நமது சமூகத்தில் ஆமாம், அப்படியான கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. நான் என்றால் கூறுவேன், அது ஒவ்வொருடைய பர்சனல் ஒப்பீனியன், அது ஒரு பொதுவான அபிப்பிராயம் அல்ல. அப்படியான அபிப்பிராயங்களால் ஒரு சிலர் கொண்டு உள்ள அந்த அபிப்பிராயங்களினாலும் அவர்களின் அந்த கட்டுப்பாட்டினாலும் பிற மதத்தவர் நினைக்கின்றார்கள், இஸ்லாம் என்கின்ற ஒரு மதம் பெண்களை கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்தி எந்த உரிமையும் கொடுக்காமல் வைத்திருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டுமில்லை, எந்த பெண்களை கேட்டால் முஸ்லிம் பெண்களை இல்லை, அது தவறு. எல்லா மதத்திற்குள்ளும் நான் நினைக்கின்றேன், பெண்களை மதிக்கும் மதம், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து அவர்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கும் மதம் என்றால் அது இஸ்லாம் தான். இஸ்லாத்தை பூரணமாக படித்தவர்கள் அதனை உணர்ந்து கொள்வார்கள். உங்களுக்கு தெரியாது, தெரிந்திருக்கும் யுவோன் ரிட்லி என்ற பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட், ஊடகவியலாளர், ஆப்கானிலே வேலை நட்பணி
புரிந்து கொண்டிருக்கும் பொழுது தலிபானினால் 2001 நான் நினைக்கின்றேன் சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் அடைத்து வைத்துவிட்டு அவரை விடுதலை செய்தார்கள். அதன் பின்பு அவர் வெளிவந்தவுடன் அவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? ரிவர்ட் பண்ணினது, இஸ்லாத்துக்கு மதம் மாறினது. ஏனென்றால் இஸ்லாத்தை அந்த 11 நாட்களில் அவர் இஸ்லாத்தை படித்திருக்கின்றார். இஸ்லாத்திலே பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உரிமையை, அதிலும் குறிப்பாக பெண்கள், அவர் ஒரு ஸ்பீச்சை நான் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன் போன்ற எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் அவர் மிகவும் பிரபல்யம் அவரது பேச்சுக்கள். அதில் ஒரு பேச்சிலே அவர் கூறுகின்றார், இது என்னது, எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி உரை ஹஜ்ஜத்துல் விதா, அதிலே அது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. பல்லாண்டுகளுக்கு முன் நபிகள் நாயகம் கூறினது இப்பொழுதும் நீங்கள் பார்த்தால் உலகத்திலேயே கூடுதலாக ஆராய்ச்சி செய்யப்படும் ஒரு அந்த உரை தான். ஆமாம், ஹஜ்ஜத்துல் விதாவிலே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின அந்த உரை 3 விடயங்களை முக்கியமாக எடுத்து கூறியிருக்கின்றார். முதலாவது இஸ்லாத்தை பற்றியது. இஸ்லாத்தை பூரணமாக்கி விட்டேன், ஹதீஸ், குர்ஆன் எனது வாழ்க்கை முறை அனைத்தையும் மக்களுக்கு தந்துவிட்டேன், எனக்கு பின் நீங்கள் அதனை வழி நடத்தி செல்லுங்கள் என்பதுதான் முதலாவது அதனது பொருள். இரண்டாவது பெண்களை பற்றி, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம், அவர்களின் உரிமைகள், அவர்களது அபிலாஷிகள், அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் போற்றப்பட வேண்டும், அவர்கள் தண்டனை ஏதாவது மீறி குற்றங்கள் புரியும் பொழுது எவ்வாறு மென்மையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் அழகாக அந்த இறுதி உரையிலே எம்பெருமானார் எடுத்து சொல்கின்றார். மூன்றாவது அவர் கூறுவதுதான் ஆர்ஃபன்ஸ், அந்த அனாதை பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது, அவர்களை எப்படி பாதுகாக்கப்படுவது, அவர்கள் உரிமைகளை எப்படி கொடுப்பது என்பதை பற்றியெல்லாம் கூறுகின்றார். அங்கே அந்த யுவோன் ரிட்டில் சொல்லுகின்றார், அந்த பெண்களை பற்றி அந்த இறுதி தருவாயில், இறுதி பிரசங்கத்தில் அவ்வளவு ஒரு உருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு நாயகம் கூறின விடயம். அவர் சொல்லுகின்றார், பெண்கள் விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஃபியர் அல்லாஹ் வித் ரிகார்ட் டு விமன், அது என்னை பாதித்து விட்டது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பெண்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த இடம் வேற எந்த மதத்திலும் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. அதனால் தான் நான் அதனை ஏற்றுக்கொண்டேன். பெண்கள் ஒரு அமானிதம், அவர்களை உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கின்றோம், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர்களை கண்டபடி பேசாதீர்கள். ஒரு பெண் முன்னுக்கு வந்து பேசிவிட்டால் என்பதற்காக, அல்லது ஒரு அரசியல் வேலையில் ஈடுபட்டு விட்டால் என்பதற்காக அனாச்சாரமாகவெல்லாம் அவளை பற்றி பேசி விமர்சிக்காதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படியான விடயங்கள் எல்லாம் நாங்கள் அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். சொல்லிவிட்டு இன்று அவர் இஸ்லாத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் உலகம் பூரா பயணம் செய்து இஸ்லாத்தை பரப்புகின்றார். இஸ்லாத்தை பரப்புவர்களிலே ஆண்களை விட இந்த பெண்மணி யுவோன் ரிட்லி முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அப்படியான அந்த பெண்களின் தராதரம், அவர்கள் எடுத்துரைக்கும் முறைகள் எல்லா விதத்திலுமே இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் இஸ்லாத்திலே நாம் பெண்களை பற்றி கூறும் பொழுது 1400 வருடங்களுக்கு முன்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வாறு ரசூலுல்லாஹ்க்கு நம் பெருமானாருக்கு பக்கத்துணையாக இருந்தார்கள். எத்தனை ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பின்பு கூட அவரது ஹதீஸ்களை 2000க்கும் அதிகமான ஹதீஸ்களை மனனம் செய்து எடுத்துரைத்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவ்வளவு ஒரு இடத்தை இஸ்லாத்திலே பெற்றிருக்கின்றார், மிகப்பெரிய பாத்திரம். ஆமாம், அது மாத்திரமல்ல, அவரது சகோதரி உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அந்த காலத்திலே ரசூலுல்லாஹ் போருக்கு போகும் பொழுது கூடவே சென்றிருக்கின்றார்கள். சென்று அங்கே போரிலே பாதிக்கப்படும் போராளிகளுக்கு தாதி வேலை புரிந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கும் நாங்கள் எல்லாம் பாடசாலையிலே படித்தது என்னவென்று, தாதியின் தாதி யார் என்று எங்களுக்கு படிப்பித்தார்கள். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் தான் இல்லை, உண்மையிலே அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் அவரது சகோதரி உமாமாவும் தான் அதனை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலுக்கு தாதியாவதற்கு 1000 வருடங்களுக்கு முன். அப்படி இஸ்லாத்திலே பெண்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை சாதனை புரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது மட்டுமே, இப்பொழுது மலாலா யூசுஃப் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கின்றன. அமெரிக்காவின் வாளை பிடித்து கொண்டு தொங்குகிறார் என்று. என்னை பொறுத்தவரையில் ஐக்கிய நாட்டு சபையிலே பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அவர் ஆரம்பிக்கின்றார். முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு இஸ்லாமிய பெண், இவைகள் எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாத்தின் இருந்து கொண்டு ஆற்றி வரும் சேவைகள். அதனை ஒடுக்கிவிடவும் முடியாது, அடக்கிவிடவும் முடியாது. மலாலா யூசுப் அலி விடயத்தை தலிபான்கள் குற்றம் சுமத்தினாலும், ஆனால் நீங்கள் சொல்கின்ற இந்த விடயம் ஒரு பாராட்டக்கூடிய இஸ்லாமிய பெண் என்ற வகையில் தானே அவர் போகின்றார். ஆக குறைந்த வயதில் சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் என்று கேட்டால் ஹிஸ்டரியில் சரித்திரம் என்ன சொல்ல போகின்றது? ஒரு முஸ்லிம் பெண், 20 வயது, மலாலா, ஒரு இஸ்லாமிய பெண். ஆனால் சிலர் சொல்கின்றார்கள் மலாலா யூசுப் அலியை
இஸ்லாத்தை விமர்சிப்பதற்காகவே மேலைத்தேயம் தூக்கி பிடிக்கிறது என்கின்ற ஒரு அதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த நேரம் கூட அந்த இஸ்லாம் மலாலா யூசுப் அலியை விட பல பெண்கள் மிகவும் சிரமமான முறையிலே கல்வியோடு பல்வேறு சாதனைகளை ஆனால் அவர்கள் வெளிக்கொணரப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து. ஆமா, அதிலே மலாலா விட நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ விதத்தில் உதவி புரிகின்றார்கள். அவர்களுக்கான எந்த ஒரு விளம்பரமும் இல்லை. ஆனால் மலாலா அதனை வெளிக்கொண்டு வந்து மலாலா வாழ்க்கையில் பட்டதும் ஒரு அபூர்வமான ஒரு செயல், சுட்டு பிழைத்து ஆமாம் பாதுகாக்கப்பட்ட. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அவருக்கு எதிர்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதே போன்று அவர் அந்த இஸ்லாத்தை எங்கு போனாலும் அந்த இஸ்லாமிய பெண் என்ற அந்த ஐடென்டிட்டி, தட் இஸ் அடையாளம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இஸ்லாமிய பெண் தான் அவர். அதே அந்த அடையாளத்துடன் தான் அவர் எங்கு போனாலும் செல்கின்றார். அந்த வகையில் நாம் அவரை பாராட்டத்தான் விஷயம். ஆமா, அதே போன்று பல பெண்களை நாம் எடுத்துரைக்கலாம். என்று இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இஸ்லாத்தை பரப்புவதற்கு மட்டும் இஸ்லாமிய வரையறைக்குள் தான் நாம் அதனை செய்ய வேண்டும். அதிலே எந்த உடன் இதுவும் எனக்கு வேறுபாடு. இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டு இஸ்லாம் கொடுத்திருக்கும் அந்த உரிமைகள், நமக்கு தந்திருக்கும் சலுகைகள், அவற்றுக்கு அமைய நாம் நமது துறைகளிலே முன்னேறலாம் என்பதுதான் எனது. நிச்சயமாக பல கருத்துக்கள். அந்த கருத்துக்களோடு இறுதி கேள்விக்கு வருவோம். கல்முனையின் அடுத்த ஆளுமை என்ன? ஆசாத் கல்முனையிலிருந்து கருத்து சொல்லியிருக்கிறார். அதே போல பொத்துவில் தமியும் சொல்லியிருக்கின்றார், அரசியலுக்கு வாருங்கள், தந்தையைப் போலவே சேவை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல் முகமது சஜாத், எங்களுடைய ஊருக்கு, அதாவது உங்களுடைய தந்தையின் ஊருக்கு உங்கள் மூலம் சேவைகள் செய்ய வேண்டும், ஊருக்கு எதிர்காலத்தில் நீங்கள் ஆற்ற இருக்கும் பணிகள் என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்கின்றார். ஆமாம், நிச்சயமாக அதற்காகத்தான் இந்த ஏஆர் மன்சூர் ஃபவுண்டேஷனை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அது மூலம் கல்வி தான் முக்கியமான ஒரு நோக்கம் என்றாலும் அதனை அடிப்படையாக வைத்து ஏனைய பல துறைகளிலும் நாங்கள் எங்களது சேவைகளை புரிய உள்ளோம். சிலர் கேட்பார்கள், நீங்கள் அரசியலுக்கு வரப்போகின்றீர்களா என்று. இல்லை, அது எனக்கு தெரியாது. ஆனால் அரசியலுக்கு வர மாட்டேன் என்று சொன்னால் கூறுவார்கள், உங்களுக்கு தான் அதிகாரம் இல்லையே, பதவி இல்லையே, அப்ப எப்படி நீங்க இதையெல்லாம் செய்ய போகின்றீர்கள் என்று. நலன் நட்பு என்ன சொல்றது, வாலண்டியர் ஒர்க், கம்யூனிட்டி சர்வீஸ் செய்வதற்கு அரசியல் அதிகாரம் பதவி தேவையில்லை என்ன பொறுத்த மட்டில். ஏன்னா நாங்கள் அப்படி எந்த பதவியும் இல்லாமல் தான் வெளிநாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இப்போதும். ஆனால் அங்கே செய்வதை விட நமது நமது மக்களுக்கு செய்யும் பொழுது ஏற்படும் திருப்தி என்பது ஒரு வித்தியாசமானது. அதனால் தான் நான் அவர்களிடம் சொல்வது, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கும் மிகப்பெரிய பதவி பட்டம் இன்னாருடைய மகள் என்பது. அந்த மன்சூரின் மகள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே மதிப்பார்கள். எனக்கென்றும் ஒரு சிறு அடையாளம் இருக்கின்றது. அதனை வைத்து என்னால் முடிந்த உதவிகளை என் மக்களுக்காக நிச்சயமாக நான் செய்வேன். நிச்சயமாக. இப்போ சஃபா ரவுஸ் கரீம், தந்தையைப் போல சிறந்த ஆளுமை கொண்ட பெண்மணி, அது மாத்திரமல்ல ஏழைகளின் தோழி, பல சேவைகளை அல்லாஹ்வின் உதவியுடன் செய்து வருகின்றார் என்று ஒரு கருத்தினை சஃபா ரவுஸ் கரீம் சொல்லியிருக்கின்றார். இப்படியாக பல கருத்துக்கள் வந்து கொண்டு நூற்றுக்கணக்கான கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. குறிப்பாக இப்போது இந்தியாவில் ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. முத்தலாக் என்கின்ற ஒரு மசோதாவை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த முத்தலாக் என்கின்ற விடயம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும், இந்த மசோதாவை இந்த விடயத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயம், ஒரு சட்டத்தரணி என்ற வகையிலே இலங்கையிலும் குறிப்பாக முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம், ஒரே நேரத்திலே இரு விடயங்கள், இந்தியாவில் இருக்கின்ற விடயம் இங்கும் பேசப்படுகிறது. இந்த விடயம் குறித்து ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்று வரும் பொழுது மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. இப்ப நான் வாசித்தேன், விவாகரத்து சட்டங்களிலே மாற்றம் கொண்டு வரப்படும் என்று நமது முஸ்லிம்களும் அதிலே கருத்து தெரிவித்து அதற்கான ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள். எனது பெண்களும் சட்டத்தரணி என்றாலும் ஒரு பெண் என்ற எனது பிரத்யோக பர்சனல் ஒப்பீனியன் வந்து அதற்கு நான் ஆதரவு அளிக்க முடியாது. இஸ்லாமிய சட்டத்திலே கை வைக்கிறதற்கு எந்த வகையிலும் நான் எனது கருத்தினையோ ஆதரவினையோ நான் கொடுக்க மாட்டேன். என்றால் ஷரியா லா என்பது மிகவும் சென்சிட்டிவ், நான் சொன்னது போல. அடுத்து அதனை பற்றி பேசும் அளவுக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதற்குரிய அறிஞர்கள், மார்க்கத்து சட்ட வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் பார்த்து அதனை ஒரு முடிவெடுக்க வேண்டுமே தவிர இஸ்லாமிய சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் அளவுக்கு நான் ஒன்றும் அதில் நிபுணத்துவம் பெறவும் இல்லை. நிபுணத்துவம் இருந்தாலும் அந்த விடயத்தில் நான் கை வைக்க மாட்டேன். நிச்சயமாக. சரி, இப்போ இறுதி கேள்வி. குறிப்பாக நீங்கள் இந்த மருதூரின் மருமகள், சாய்ந்த மருது மக்கள் 3 தசாப்தம் இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு நான் நினைத்து இருந்தபோதும் உங்களிடமிருந்து உங்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய்ந்த மருதுக்கான தனியான உள்ளூராட்சி மன்றம் கோரி இந்த மக்கள் 30 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுடைய ஒரு சொத்து மருமகள், குறிப்பாக உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, இது அரசியல் கருத்து அல்ல.
தனிப்பட்ட உங்களுடைய தந்தையின் காலத்தில் தான் 4ஆக இருந்த சபைகள் பிரிக்கப்பட்டது. அதனை பற்றி ஒரு பெரியதொரு பிரச்சாரமே Facebookல் போனது. ஆமா, அது நான் அங்கே எனது கருத்தை முன்வைத்தது கூட அந்த எனது சொந்த கருத்து சாய்ந்தமருது பிரதேச சபைக்கு எதிரான கருத்து அல்ல. எனது தந்தையை பற்றி சில தவறான இதுகள் வந்தது, அதனை டிஃபெண்ட் பண்ண முகமாகத்தான் நான் வைத்தேன். அடுத்தது எனது தந்தை நாங்கள் அந்த பழைய விவாதங்கள் அல்ல, இந்த விடயத்தில் 4ஆக இருந்தது, அவர் ஒன்றாக்கியது அந்த பௌதிக ரீதியில் கல்முனை ஒரு கரையோர பிரதேசங்களின் தலைநகரமாக வேண்டும் என்ற விடயம் எல்லாம் தூர சிந்தனையில் தான் வைத்தார். அதனை இப்பொழுதுள்ள மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் கல்முனை சாய்ந்தமருது நான் பிரித்து பார்க்க முடியாது. நீங்க சொன்னது போல் கல்முனை எனது பிறந்த வீடு, சாய்ந்தமருது புகுந்த வீடு, இரண்டுமே எனக்கு ஒன்றுதான். ஆமா, எனது தந்தையை கூட சிலர் சாய்ந்தமருதை ஒரு பிரிதொரு கண் கொண்டு பார்ப்பதாக கூறியிருக்கின்றார்கள். நிச்சயமா நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சாய்ந்தமருதிலே பல அபிவிருத்திகளை தனிப்பட்ட அன்பு சாய்ந்தமருதில் இருந்தது. உங்களுக்கு தெரியாது, அடிக்கடி எனது பெண் பிள்ளை பிறந்த நேரம் செய்யினர் ஆக்கள் எல்லாரும் மக்கள் இருக்கும் பொழுது தூக்கி மடியிலே வைத்துக் கொண்டு சொல்லுவார், பாத்தீங்களா அல்லாஹ் தஆலா தந்த எனக்கு பரக்கத்து தான் இந்த சாய்ந்த மரத்தால் சொல்லி கட்டி அணைத்து முட்டமிடுவார். அப்படி ஒரு அன்பு அவர் வைத்திருந்தார். சாய்ந்த மரத்தால் என்று கூப்பிடுவதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த விடயம் தொடர்பாக தொகுதி மீண்டும் அதற்கே வருகின்றீர்கள் நீங்கள். அதனை பற்றி நான் கருத்து கூற எனக்கு தெரியாது என்று சொல்லி சாய்ந்தமருது மக்களின் அபிலாஷைகள் அவர்களது அதனை விரும்பினால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது என்று சொன்னால் கொடுப்பது நியாயம்தான். ஆனால் அதற்குரிய பல விடயங்கள் உள்ளன. அது தனி ஒரு விடயம் அல்ல, அதை சுற்றி பல விடயங்கள் உள்ளன. அதனை உங்கள் அரசியல்வாதிகள் தீர்மானித்து நல்லதொரு முடிவை எடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக. இறுதியாக நான் கேட்க மறந்த விடயங்கள் அல்லது நீங்கள் சொல்ல விரும்புகின்ற இந்த எமது மக்களுக்காக, எமது நண்பர்களுக்காக, எமது மண்ணுக்காக என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஆமாம், நான் இந்த நாட்டிலே இல்லாமல் வெளிநாட்டிலே இருந்தாலும் நான் எப்பொழுதும் இதே ரீதியாக இலங்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது தந்தை விட்டு சென்ற பல நிறைவேறாத கனவுகள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் இந்த ஏஆர் மன்சூர் ஃபவுண்டேஷன் மூலம் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு மிக முயற்சிகள் பல திட்டங்கள் போட்டுள்ளோம். அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த ஒரு சில நண்பிகளையும் எனக்கு கல்முனையிலே தந்திருக்கின்றார். ஒரு குறுகிய காலத்துக்குள் அவர்கள் எனக்கு உதவி தந்து இப்போ எங்களது முதலாவது திட்டத்தை நாங்கள் அண்மையில் வெற்றிகரமாக செய்து முடித்தோம். அது ஆரம்பம் தான், இன்னும் பல சேவை திட்டங்கள் உள்ளன. மற்றது நான் நீங்கள் சொன்னது போல் இந்த மண்ணின் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் எப்போதும் ஃபேஸ்புக் மெசஞ்சர் எல்லா மூலமாகவும் என்னை அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். ஆமா, இப்பொழுது ஃபவுண்டேஷன் வேறு ஆரம்பித்திருக்கின்றோம். மக்களுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்கின்றதோ அவர்கள் எப்போது வந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க தயாராக உள்ளோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக்கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு கனதியான ஒரு உரை, குறிப்பாக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கல்முனையின் எமது மண்ணின் ஒரு பெண் ஆளுமையை அழைத்து வந்து அவருடைய கருத்துக்களை அறிந்து கொண்டதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக மறைந்த முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர், குறிப்பாக கல்முனை எமது மண்ணின் ஒரு அரசியல் ஆளுமையாக, அரசியல் முதுசமாக பலராலும் பேசப்படுகின்ற ஏஆர் மன்சூர் அவர்களின் புதல்வி மரியம் மன்சூர் நலிம்டின் அவர்கள் தான் இன்றைய தினம் முற்றத்து மல்லிகையாக நறுமணம் வீசி பல்வேறு காத்திரமான கருத்துக்களை எமக்காகவும் எமது நண்பர்களுக்காகவும் தொட்டு சென்றார். அந்த அடிப்படையிலே எமது கலையகம் வருகை தந்து பல கருத்துக்களை கூறிய மரியம் மன்சூர் நலிம்டின் அவர்களுக்கு வியூகம் குழுமத்தின் சார்பாக ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்து, குறிப்பாக அவரது மன்சூர் ஃபவுண்டேஷன் இப்போது செயலில் இறங்கி இருக்கிறது. பல்வேறு காத்திரமான பணிகளை இப்போது மக்களுக்காக முன்வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மன்சூர் ஃபவுண்டேஷன் இன்னும் வளர்ந்து ஆள் போல வளர்ந்து இன்னும் பல சேவைகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு மறுபக்கத்திலே எமது தயாரிப்பாளர் கஃபூர் அவர்களுக்கும் அதுபோல உதவி தயாரிப்பாளர் ஆசிக் மற்றும் எல்லோருக்குமாக நன்றி கூறி, பார்த்து கொண்டிருந்த நண்பர்களுக்கும் நன்றி கூறி, பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன. எல்லா கருத்துக்களையும் வாசிக்க முடியவில்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களது கருத்துக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதற்கான நன்றியையும் கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.